ஸ்டார்டிங்ல ஹீரோயின் இறந்து போனா அவங்களோட ஃபினரல் ஃபங்க்ஷனை தான் காமிக்கிறாங்க. என்னையா சொல்றீங்க, டிராமா ஸ்டார்டிங்ல ஹீரோயின் இறந்து போயிட்டாங்களா அதானே கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா 2 மணி நேரம் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன மாதிரி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காங்க. சோ அதனால எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் வேற டைரக்டர் கிட்ட கேட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களுடைய லைஃப்ல என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே டைரியில நோட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு வயலின் இதுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடிஷனுக்காக வந்திருக்க. அப்படியே ஒரு 2-3 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அத 2-3 மாசத்துக்கு முன்னாடி சாரி. சோ ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாளே சாக போறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் செம்ம டிப்ரெஷன் ஆகி ஒரு ஐடலுடைய சாங்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாங்ஸை கேட்க கேட்க நம்ம ஹீரோயின் அந்த ஐடலுடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. அந்த ஐடல் தான் நம்ம ஹீரோ. சோ ஆக்சுவலி ஹீரோ மாதிரியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் லைஃப்ல முன்னேறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஹீரோடைய வந்துட்டு லைன்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாருமே ஒரு நாள் சாக தான் போறோம், அதை நினைச்சு ஏன் ஃபீல் பண்ணணும், எப்பயுமே நம்ம ஹாப்பியா இருப்போமே, பிடிச்சதெல்லாம் செய்வோமே, அந்த மாதிரி நம்ம ஹீரோடைய லைன்ஸ்லாம் சாங்ஸ்ல இருக்கும். இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம ஹீரோயினும் சரி ஓகே வாழக்கூடிய கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கூட ஒரு வயலின் ஆடிஷனுக்காக வந்திருக்காங்க. ஆனா செம்ம மோசமா பாடுறாங்க நம்ம ஹீரோயின். இதனால ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இது நினைச்சு லைட்டா வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கு. பெருசா ஆனா எந்த ஒரு ஃபீலிங்குமே பண்ணல. ஆமா என்ன இன்னொரு தடவை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு கடந்து போயிடுறாங்க. இதுதான் ஹீரோயினோட மைண்ட் செட். அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரு மாலுக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஒரு குட்டி பிரேஸ்லெட் பாக்குறாங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூட சேர்த்து ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயரிங்கும் பாக்குறாங்க. அந்த இயரிங் ஹீரோயின் அவங்களுக்காக வாங்கலான்னு பார்த்தா ஆனா ரேட்டு செம்ம அதிகமா இருக்கு. சரி ஓகே சாக போறவளுக்கு எதுக்கு இந்த ரேட் அதிகமான இருக்கு இயரிங்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேணான்ட்டு அங்கிருந்து ரெஸ்ட் ரூம் போவ. அங்க கட் பண்ணி அதே மால்ல இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம்ல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஐடல் சிங்கர் ஹீரோ தான். அங்க போய் பார்த்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் காலி ஆயிடுச்சு போல இருக்கு. அதாவது டாய்லெட் பேப்பர். சோ பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்துட்டு அம்மா யாராவது இருக்கீங்களா, கொஞ்சம் வந்துட்டு டாய்லெட் பேப்பர் கொடுக்குறீங்களா பிரதர்ன்னு சொல்ல ஹீரோயின் வெளியே ஓடி வந்து செம்மையா நம்ம ஹீரோ பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாருடா நீ, எதுக்குடா வந்துட்டு லேடிஸ் பாத்ரூம் குள்ள வந்தான்னு கேட்க ஹீரோ ஐயோ தெரியாம வந்துட்டு மேடம் சாரி கொஞ்சம் டாய்லெட் பேப்பர் இருந்தா கொடுக்குறீங்களா ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ண அவனுடைய கான்சர்ட் டிக்கெட்டே நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்கு நான் ப்ளீஸ் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கொடுங்கன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோடைய மிகப்பெரிய ஃபேன் இல்லையா, எனக்கு கான்சர்ட்லாம் நடக்க போறதா இருந்தா முன்னாடியே தெரியும், நான் வந்துட்டு ஹீரோடைய மிகப்பெரிய ஃபேன், நீ போய் சொல்லாத இது வந்துட்டு ஒரு ஃபேக் டிக்கெட் தானேன்னு கேட்க ஹீரோ அம்மா தாய் நீயே ஃபர்ஸ்ட் முதல்ல டிக்கெட்டை பாத்துக்க என் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை கீழே இருந்து தள்ளிவிட ஹீரோயினும் அந்த டிக்கெட் எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரிஜினல் டிக்கெட். இது ஒரிஜினல் டிக்கெட், ஆனா நான் உங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கிக்கிறேன், உனக்கு எவ்வளவு காசு வேணும் சொல்லுன்னு சொல்ல ஹீரோ அந்த காசை வச்சாமா தொடக்க முடியும், தயவு செஞ்சு டாய்லெட் பேப்பரை மட்டும் கொடுமான்னு சொல்ல ஹீரோயின் அவங்க ஹேண்ட்பேக்ல இருந்து டாய்லெட் பேப்பரை லைட்டா போட்டு விட ஹீரோ வந்துட்டு வெளியே நான் வரணும் ப்ளீஸ் யாராவது இருக்காங்களா கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு இந்த நோ என்ட்ரி போர்டு இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து டாய்லெட் வந்துட்டு கதவு கிட்ட வச்சுட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவும் வெளியே வந்துட்டு அவனுடைய கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்புறான். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அது ஹீரோன்றது தெரியாது, தன்னுடைய ஐடல் தான்றது தெரியாம ஹீரோயின் அவங்க மட்டும் பேசிட்டு கிளம்ப ஹீரோக்கு ஒரு மேனேஜரும் இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. சோ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் இந்த பொண்ணு இவ வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ல வந்திருக்கா. சோ அதனால நம்ம ஹீரோயின் சோ கிஃப்ட் வாங்கிறதுக்கான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கூட மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோன்றது அது தெரியல. சோ அப்ப ஹீரோயின் இன்னைக்கு நடந்தது சொல்றாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஜியாங்கோடைய வந்துட்டு ஒரு கான்சர்ட் டிக்கெட் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சது தெரியுமான்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு உனக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு சொல்ல இல்ல இந்த மாதிரி வந்துட்டு டாய்லெட் பேப்பர் ஒருத்தவங்க கேட்டான் அவனுக்கு நான் கொடுத்தேன், அதுக்காக கிஃப்ட் எனக்கு ஒண்ணுதான் கொடுத்தான்ப்பா, சாரிப்பா டிக்கெட் வந்துட்டு ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல பரவாயில்ல என்னுடைய கிஃப்ட் கொடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவளுடைய பிரேஸ்லெட் ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிக்க. சோ அப்படியே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா, சரி ஓகே இன்னைக்கு நீ போவல்ல கான்சர்ட்டுக்கு நீ அங்க போனா வீடியோ எடுத்து வைடி ப்ளீஸ் டின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கூடவே ஒரு டைரி ஒன்னு இருக்கும். அதுலதான் ஹீரோயினுடைய விஷ் லிஸ்ட் எல்லாமே எழுதி வச்சிருப்பாங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ இன்னைக்கு கான்சர்ட்க்கு போகணும் இல்லையா, ஆனா அவனுக்கு மூடு இல்ல போல இருக்கு. அவனோட மேனேஜர் கிட்ட இன்னைக்கு கான்சர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமான்னு சொல்ல ஹீரோடைய மேனேஜர் கண்டிப்பா போய் தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம அரை மனசோட அங்க வந்து கிளம்புறான். ஆக்சுவலி எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி அரை மனசோட போறான்றது உங்களுக்கு போக போக தெரியும். அங்க கட் பண்ணி அப்படியே அன்னைக்கு ஈவினிங் கான்சர்ட் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய போர்டு வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோக்காக ஃபேன்களுக்காக வர. ஆனா இப்பதான் தெரியுது ஹீரோ ஏன் இந்த கான்சர்ட்டுக்கு வர யோசிச்சானே. ஹீரோடைய கான்சர்ட் கிடையாது, ஜஸ்ட் இது வேற ஒரு பொண்ணுடைய கான்சர்ட். ஒரு கெஸ்ட் ரோலுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. எதுக்காக நம்ம ஹீரோ கெஸ்ட் ரோல்ல வந்திருக்கான்னா ஹீரோடைய பாட்டு எல்லாமே ரொம்ப பழசாயிடுச்சு. நிறைய பேர் ஹீரோடைய பாட்டை இப்பெல்லாம் விரும்பி கேட்கறது இல்ல. ஆனா ஒரு காலத்துல நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஐடலா இருந்தவன் தான். எல்லாரும் சரி ஓகே வராங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல பார்க்க. ஆனா நம்ம ஹீரோ என்ட்ரி ஆனவனே எல்லாரும் அமைதியாடுறாங்க. அந்த சிங்கர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவன். ஆனா அந்த கூட்டத்திலேயே நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஜியாங்னு சொல்லிட்டு போர்ட் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பெருசா யாரும்
ஹீரோவும் எதுவும் கண்டுக்காத நினைச்சு ரொம்ப பெருசா வருத்தப்படுற மாதிரியும் தெரியல. ஆனா வருத்தப்படாமே இருக்கவும் முடியல நம்ம ஹீரோவால. லைட்டா சோகமாயிட்டு அதுக்கப்புறமா யார் கவனிச்சா என்ன கவனிக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டுக்கு போயிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் உருகி ஹீரோவை வீடியோ எடுத்து ஜியாங்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு செம்ம சந்தோஷப்பட்டு இருக்கா. மத்த எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த பாடகி பொண்ணு வந்துட்டா. ஆக்சுவலி இவ யாருன்னா இவ தான் ஹீரோடைய எக்ஸ் லவர். வந்தோடனே ஹீரோவை ஒரு ஹக் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நீயும் நானும் தான் இன்னைக்கு சேர்ந்து பாட போறோம், நீ இன்னைக்கு இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, மத்தவங்க எல்லார்கிட்டயுமே நானும் ஹீரோவும் தான் வந்துட்டு ஒரு பாட்டு பாட போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு அவனோட எக்ஸ் லவரை சுத்தமா பிடிக்கவே இல்லை. எதுக்காக இவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனிச்சுன்னு தெரியல. அதெல்லாம் அப்புறம் தெரியும் போல இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றா, நீ ரொம்ப நடிக்காத எல்லாரும் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நேத்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்தாங்க இல்லையா, அதை மட்டும் யாரோ வந்துட்டு கட் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீடியாக்காரங்க எல்லாருமே ஹீரோவை வலிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க கொஸ்டின்ஸ். நம்ம ஹீரோ அங்க வந்து தெரிச்சா பார்த்தா ஓடனா போதுண்டா சாமின்னு போயிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் அந்த வழியா நின்றுட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயினை இடிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து அங்க பக்கத்துல இருக்க ஒரு சோஃபா மேல விழுந்துற அதுக்குள்ளே மீடியாக்காரங்களாம் ஓடி வந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்க போட்டோ எடுத்துட கூடாதுன்னு நினைக்க, ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து தெரிச்சு குடுக்குடுன்னு ஓடிடுறான். ஆனா மீடியாக்காரங்களா விடுற பாடு இல்ல, ஹீரோவை துரத்தி பிடிச்சி போட்டோவும் வீடியோவும் எடுக்க ஆரம்பிக்க. லாஸ்டா நம்ம ஹீரோ ஒரு இடத்துல ஹீரோயினை கொண்டு போய் மறைச்சு உட்கார வச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பிடிச்சமான ஒரு ஐடல்ல நம்மள வந்துட்டு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டி பிடிச்சி நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்கும். இப்ப நம்ம ஹீரோ சாரிப்பா அப்படின்னு சொல்ல, இந்த வாய்ஸை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன், அப்போ உண்மையாவே வந்துட்டு நீங்க வந்துட்டு நேற்று அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்தீங்களே அதுதானே நீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு அம்மா தாய் வாய மூடு, இப்ப அதுக்காக தான் என்ன எல்லாரும் துரத்திட்டு இருக்காங்க, சரி ஓகே வா நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை அப்படியே ஹக் பண்ணி நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா செம்ம குஷி ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் பல்ல காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோ என்னம்மா பெப்சோடன் விளம்பரத்துல வர மாதிரி பல்ல காமிச்சிட்டு இருக்கா, வந்து தொலைமா எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு போறாங்க போட்டோ எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சு ஓட நம்ம ஹீரோயினுக்கா செம்ம குஷி ஆகுது. நினைச்சு பாருங்களேன், நம்மளுக்கு பிடிச்ச ஐடலு நம்மளுடைய கையை பிடிச்சு ஓடி அதுவும் நம்மள கார்ல எல்லாம் வீட்டுல டிராப் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் அவங்களுடைய டைரியில ஹீரோ கிட்ட வந்துட்டு சைன்லாம் வாங்கிக்கிறாங்க. செம்ம குஷி ஆகுது. அப்படியே அந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஐடல் கிட்ட பேசிட்டோம், நம்ம பிடிச்ச ஐடல் வந்துட்டு நம்ம கூப்பிட்டுட்டு ஓடி வந்தாரு, கார்ல ஏத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு குதின்னு குதிச்சிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சரி அவங்களுடைய பர்சனல் டைரி எடுக்கலான்னு பார்க்க டைரியை காணும். என்னன்னா ஹீரோடைய கார்ல மிஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அச்சோ கார்ல மிஸ் பண்ணிட்டுமே, அதில் தானே நம்மளுடைய விஷ் லிஸ்ட் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வைபோ அக்கௌண்ட்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோக்கு போயிட்டு மெசேஜ் பண்றாங்க. நம்ம தான் ரெஸ்ட் ரூம்ல மீட் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இப்ப கூட என்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்களா, இப்ப கூட வந்துட்டு என்ன கார்ல டிராப் பண்ணீங்க இல்லையா, நான் தான் அது, தயவு செஞ்சு என்னோட டைரி கிடைச்சா ப்ளீஸ் எனக்கு இந்த நம்பர்ல கால் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஒரு மெசேஜை போட. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வளைச்சு போட்டோ எடுத்ததுல சோசியல் மீடியா எல்லாமே வந்துட்டு அதாவது செம்ம வைரல் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினுடைய நியூஸ் தான். இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கிறான் உன்னோட மேனேஜர் கிட்ட, என்ன இன்னைக்கு நம்ம போய் தான் ஆகணுமா பாட்டு பாடுன்னு கேட்க, ஹீரோடைய மேனேஜர் ஆமா சார் கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்ல, ஹீரோ இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்காக வந்துட்டு ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்திருக்கான். ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஹீரோடைய எக்ஸ் லவரும் அந்த பாட்டுல இருக்காப்பல இருக்கு. ஹீரோ செம்மையா கடுப்பாய் என்ன பண்ணா, என்னால இந்த சாங் எல்லாம் பாட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்துறேன். ஆனா ஹீரோடைய மேனேஜர் ப்ளீஸ் சார் நம்ம கண்டிப்பா இதை பாடிதான் ஆகணும், நம்ம வந்துட்டு பேமெண்ட்டை கையில வாங்கிட்டோம் ப்ளீஸ் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு போக, ஹீரோ மனசே இல்லாம தான் அந்த மியூசிக் ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாடவும் ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோடைய வாய்ஸ் நல்லா தான்ப்பா இருக்கு. ஆனா ஹீரோடைய வந்துட்டு அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் கம்மியாயிட்டதுனால யாருமே லைக் பண்றதுல போல இருக்கு. ஹீரோயின் பழைய டைரி தான் வந்துட்டு ஹீரோ கிட்ட மாட்டிக்கிச்சு. சரி ஓகே புதுசா ஒரு டைரி ரெடி பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோடைய போட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு புது டைரி ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, ஏய் நீ தாண்டி இப்ப சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட்ல இருக்க, உனக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்ல, இப்பதான் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோடைய மேனேஜர் சரி இது கார்ல இருந்தது உங்கள்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காமிக்க, ஹீரோவும் அந்த டைரியை பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல நம்ம ஹீரோயினுடைய ஹாப்பி லிஸ்ட் அதாவது விஷ் லிஸ்ட் எல்லாமே இருக்கு. கூட சேர்ந்து நம்ம ஹீரோடைய போட்டோஸ், ஹீரோடைய கான்செப்ட்கான அந்த மியூசிக் அந்த பாட்டு இருக்கும் தெரியுமா அதெல்லாம் இருக்கு. கூடவே சேர்ந்து அதுல ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த லெட்டர் பார்த்தோன்னே நம்ம ஹீரோ இந்த லெட்டர் எப்படி வந்துட்டு இந்த டைரிக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிக்கிறான். இது என்ன லெட்டர்ன்றதான் தெரியல. அப்படியே நம்ம ஹீரோடைய முகத்துல அப்படி வந்துட்டு ஒரு குழப்பம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு ஹீரோயின் கிட்ட என்னடி ஆச்சு, எப்படி வந்துட்டு ஜியாங்கோடைய கையெல்லாம் பிடிச்சி ஓடிட்டு இருந்தா, நீ தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்கா, அப்போ வந்துட்டு அன்னைக்கு நீ பாத்ரூம்ல வந்துட்டு ஒரு பையனை பார்த்தேன்னு சொன்னியே அந்த பையன் தான் ஜியாங்கான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமாண்டி இதை யார்கிட்டயும் சொல்லிடாத, அந்த பையன் தாண்டி அது ஜியாங் தாண்டி அதுன்னு சொல்ல, பரவாயில்லடி நம்ம ஐடல் கிட்டே வந்துட்டு நீ வந்துட்டு செம்மையா வந்துட்டு பேசியிருக்க கூட ஓடி இருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் தயவு செஞ்சு இதை வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதன்னு சொல்ல. ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் தான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஜியாங் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து குடுக்குடுன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லாம ஓடிட்டு இருக்காங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்க கட் பண்ணி
இன்னொரு ஒரு மேடம் தான் காமிக்கிறாங்க. இந்த மேடம் யாருன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அதான் நான் சொன்னல ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுடைய வந்துட்டு எம்டி தான். இந்த பொண்ணு என்ன சொல்றா, ஜியாங் வந்துட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போறா, எனக்கு நியூஸ் கிடைச்சிருக்கேன், நீ போயிட்டு ஜியாங்க பத்தி ஏதாவது கிசு கிசு எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டையே நம்ம ஹீரோயின் கிட்ட அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோயின் இங்க ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட டைரியை கொடுக்க, ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா, தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் நம்ம ஐடல்ல பார்த்தா என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, அதே மாதிரி பேச்சு நம்ம ஹீரோயின் ஒரு எஸ்ஐ மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ உங்களுடைய பாடெல்லாம் பாட்டு எல்லாத்தையுமே யாருமே ரசிக்கல, நீங்களாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல ஃபேனா நான் என்னைக்குமே இருப்பேன், நீங்க வந்து துவண்டு போவாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு என்னுடைய ரொம்ப வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன், என்னோட லைஃப்ல ஒரு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன்ல உங்களுடைய சாங்ஸை கேட்டு தான் நான் என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனலே ஆனேன். அதனால என்னைக்குமே நான் உங்க கூடவே இருப்பேன், ஒரு நல்ல ஃபேனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட ப்ராமிஸ் பண்ண. இப்ப அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த மேடமுடைய அல்ல கையை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய கிசு கிசு எழுதுறதுக்காக அந்த இடத்துக்கு வர, அப்படியே நம்ம ஹீரோயினையும் பார்த்துறாங்க, ஹீரோவையும் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த அல்ல கை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை போட்டோ எடுக்க ஆரம்பிக்க, உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு டேய் வாடா இங்க வந்து போலான்னு சொல்லிட்டு அவனை அங்க வந்து கூட்டிட்டு போயிடா. ஏன்னா போட்டோ எடுத்து மீடியால பிரபலம் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹீரோயினோட பேர் கெட்ட போயிடுவான் இல்லையா, அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வந்து கூட்டிட்டு போவேன். இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேனா இருப்பேன், கண்டிப்பா நான் லாயலா இருப்பேன், வாழ்க்கையில நிறைய பேர் கஷ்டம் வரும் தான், நானே உங்களுடைய பாட்டெல்லாம் கேட்டுதான் நார்மலா இருக்கேன், அதனால நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா நம்ம யாரோ பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல இங்க வந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அவனுடைய அதாவது ஹீரோயினோட டைரிய ஹீரோயின் கையில கொடுத்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்பதான் நம்ம ஹீரோ நீ போலையா அப்படின்னு கேட்க, கட் பண்ணா நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு ஹீரோ வந்துட்டு டிராப் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். சோ அப்படியே நம்ம ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி மறுபடியும் அந்த ஓனர் பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த ஓனர் எம்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை கழுவி ஊத்திட்டு இருக்கா. ஏண்டி இந்த மாதிரி வந்துட்டு போய் அந்த இடத்துல கேமரா எடுத்துட்டு வராம போட்டோ எடுத்துட்டு வராம ஹீரோடைய கிசு கிசு எழுதிட்டு நீ என்னன்னா அப்படியே வந்திருக்க, உன் ஃப்ரெண்டுன்றதுனால நீ கிசு கிசு எழுத மாட்டேன்டியா, வேலை வேற உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேற ஓகேவான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பிடிச்சி செம்மையா திட்ட. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்றா, போய் ஒரு பார்ல உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து என்னப்பா ஆச்சுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நான் வந்துட்டு என்ன திட்டு வாங்க வச்சிட்டேன், நீ தாண்டி காரணம்னு சொல்ல. ஹீரோயின் என்ன சொல்றேன்னு கேட்க, ஆமா நீ ஹீரோ உட்காந்து பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன், எங்க மேனேஜர் அதான் வந்துட்டு என்னோட ஓனர் வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு சொன்னாங்க, நீன்றனால நான் போட்டோ எடுக்காம வந்துட்டேன், அதுக்காக தான் எனக்கு செம்ம திட்டு விழுந்துச்சுன்னு சொல்ல. ஹீரோயின் அச்சுச்சோ என்னால் தானே உனக்கு திட்டு வந்துச்சு, நானும் உன் கூட சேர்ந்து கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுடைய வந்து பாத்தீங்கன்னா கூட குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் அங்க நடந்ததெல்லாம் சொல்ல. இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட டைரியில ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, அது என்னன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த லெட்டரை காமிச்சு ஹீரோயின் கிட்ட இந்த பாட்டு எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, அதுல ஏதோ ஒரு பாட்டு தான் எழுதியிருக்க போல இருக்கு. ஹீரோயின் இது கீழே கடந்து நான் எடுத்தேன், இதை பாதியிலே யாரோ விட்டு வச்சிருந்தாங்க, அதனால நான் இந்த மீதி பாட்டை வந்துட்டு எழுதி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹீரோ காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்கறான். ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு தான் அந்த பாட்டு எழுதியிருப்பான், ஆனா ஹீரோவுடைய சிஇஓக்கு அந்த பாட்டு பிடிக்காதனால ஹீரோ அந்த பாட்டை பாதியிலே நிப்பாட்டிட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் மேல இருந்து அந்த பாட்டை பேப்பர் எல்லாத்தையுமே கீழே போட்டிருப்பான். அதுதான் நம்ம ஹீரோயின் எடுத்து ஹீரோயின் அந்த பாட்டை ஃபுல்லாக்கி வச்சிருக்காங்க போல இருக்கு. இப்போ ஹீரோயின் மறுபடியும் பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கறான். ஹீரோயின் இந்த பாட்டை யார் எழுதினாங்களோ அவங்கள நான் பார்த்தேன் அப்படின்னா டைரக்டா கண்டிப்பா இந்த பாட்டை ஏன் எழுதலன்னு நான் கேட்பேன், ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு இந்த பாட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல யோசிச்சுட்டே இருக்கோம்ல. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஃபோன் பண்றா, நீ எங்க இருக்க நான் உன்னை பார்க்கணும்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோயின் நீ என் கூட ட்ரிங்க் பண்ண ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு போதையில வளரிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் பார்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா, லொகேஷனை சென்ட் பண்ணி விடுன்னு சொல்ல ஹீரோயினும் லொகேஷனை சென்ட் பண்ண நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தா, ஏய் ஜி நாங்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ஐடல் கூட என்ன சேர்த்து ஒரு போட்டோ எடுன்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினை போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ கூட இவளே போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ ஹீரோயினை காப்பாத்தி, ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் கூட இவளும் போதையில இருக்கனால ஹீரோயின் கூட நல்ல போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் போக்கக்குள்ள ஹே என்னோட வாட்ஸ்அப்க்கு சென்ட் பண்ணி போட்டோன்னு சொல்லிட்டு போதையில போவ ஹீரோ ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறான் அவனுடைய கார்ல. ஸோ ஹீரோயினை உட்கார வச்சா ஹீரோயின் சம போதையில இருக்கனால மயங்கி விழுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன பொண்ணுடா இதுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நேரா நிப்பாட்டி பெல்ட் எல்லாம் போட்டு விழான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்தா ஹீரோயின் நம்ம ஹீரோவை கண்ணத்திலே கிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு நீ எங்கம்மா போகணும், உன்னோட வீடு எங்கம்மா இருக்குன்னு கேட்க ஹீரோயின் கீழ் தெருவுக்கு போகணும் மேல் தெருவுக்கு போகணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கடுப்பை சரி ஓகே இவ்வளவு வந்துட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வரேன். மறுநாள் காலைல விடியுது. ஹீரோயின் எந்திரிச்சு போனை பாக்குறாங்க, என்னடா இது நம்மளுடைய பெட் இவ்வளவு மெதுமெதுன்னு இருக்கு, நம்மளது கிடையாது இந்த பெட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் பயந்து போய் அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு வந்தா உள்ள அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐயோ நம்மளுக்கு எவ்வளோ ரேப் பண்ணிட்டா, நம்ம ஃப்ரெண்டு கூட தானே இருந்தோம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்தா ஹீரோ உட்காந்துருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி இந்தா சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல வேணாம் நான் போறேன்னு சொல்ல ஹீரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் நமக்குள்ள ஒன்னும் ஆகல, நேற்று நீ வந்துட்டு
நல்லா குடிச்சிட்டு செமையா வாந்தி எடுத்துட்டேன், நான் ஒன்னும் உன்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணல, இங்க இருக்க ஒரு லேடி தான் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணாங்க, கிளீனிங் பண்ற லேடி தான், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் நிம்மதி பெருமூச்சே வருது. சோ இப்ப ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. சோ உன் கூட இருந்தாலே அந்த ஃப்ரெண்ட் அது யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் அவளா ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்ல சோஷியல் மீடியாவில எல்லாம் நம்ம ஹீரோயினுடைய நேத்து நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் போட்டோ எடுத்தாலியா அது வைரல் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா இவ குடி போதையில நம்ம ஹீரோயினோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பாம ஹீரோயினோட போட்டோவை ஆனா அதுக்கு பதிலா இவ அவளுடைய ஓனருக்கு அனுப்பிச்சு வச்சிட்டா போல இருக்கு. அந்த ஓனர் லேடி வந்து பாத்தீங்கன்னா செம்ம குஷியாகி ஏய் நேத்து தான் உன்னை நான் திட்டினேன், இன்னைக்கு என்ன நீ செம்மையா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க, உன் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம ஹீரோ கூட கிசுக்கு செய்யறதுக்கு போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்க, உனக்கு ப்ரமோஷன் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் லேடி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு மேடம் அந்த போட்டோ டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ், அந்த போஸ்ட் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல. ஆனா அந்த ஓனர் திட்டுறாங்க, இங்க பாரு நான் தான் உன்ட்ட ஃபர்ஸ்டே சொன்னல ஃப்ரெண்ட்ஷிப் வேலை வேலை ஓகேவா, சோ அதனால வந்துட்டு ரெண்டுமே வேற வேற தான், நீ அந்த ரெண்டுமே போட்டு குழப்பிக்காதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. சோ இங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, ஐயோ இப்ப என்னடா பண்றது, ஹீரோ கூட இந்த மாதிரி போஸ்டர் வந்துச்சேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஹீரோடைய மேனேஜர் வந்து ஹீரோ கிட்ட என்ன இந்த மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் எல்லாம் வெளியாயிடுச்சு, நீ என்ன இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கன்னு கேட்க ஹீரோ வேற என்ன பண்ண சொல்ற, என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல பாரு இந்த மாதிரி என்னெல்லாம் காசிப் போட்டிருக்காங்க, நீ அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பேசாம அந்த பொண்ணை நீ வந்துட்டு டேட் பண்ணா என்னன்னு கேட்க ஹீரோ வந்துட்டு டேய் இது என்ன லூசா, நீ டேட் பண்றதெல்லாம் ஃபீலிங் சொல்ல டேட் பண்ணணும், அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியலன்னு கேட்க அவ உன்னுடைய ஃபேன் தானே, சோ நீ டேட் பண்ணா என்ன தப்புன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மேனேஜர் சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே பட் ஆனா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமேன்னு சொல்ல இங்க பாரு உனக்கு வேற அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும், அதனால ஒரே வழி ஹீரோயினை நீ டேட் பண்ணு, உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி ஓகே ஹீரோயினை ஃபேக்கா டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஹீரோயினை தேடி ஹீரோ வரா. இப்ப ஹீரோயின் லைப்ரரியில இருக்காங்க. ஹீரோ பார்த்து ஹே இது என்னது, இது லைப்ரரி இருக்க நீ மட்டும் வந்துட்ட, யாராவது உன்னை பார்த்துட்டா என்ன ஆகுதுன்னு கேட்க ஹீரோ உடனே வந்தவன் நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ வந்துட்டு என்ன டேட் பண்றியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகுறியான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் என்ன சொல்ற உண்மையாவா, நான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் யோசிச்சு பார்த்து ஆமா நீ என்ன சொன்ன கேர்ள் ஃப்ரெண்டா நானா உனக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ மண்டை அட்ட நம்ம ஹீரோயின் இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க, ஹீரோ கூட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி எல்லாம் ஹீரோ ரொமான்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இமேஜினேஷன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிக்க. ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றான் இல்ல ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி, நீ என்னோட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே என்ன கான்ட்ராக்டா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கத்த ஹீரோடைய மேனேஜர் வந்து இங்க பாருமா நேத்து நீயும் ஹீரோவும் எடுத்த போட்டோஸ் எல்லாமே வைரல் ஆயிடுச்சு, அதனால ப்ளீஸ்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதனால வந்துட்டு ப்ளீஸ் உன்னால மட்டும்தான் இந்த காசிப்பை தடுக்க முடியும்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஹீரோனுடைய மேனேஜரை பிடிச்சியா மானத்தையே வாங்குற வந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையனை இழுத்துக்கிட்டு போவேன். அப்படியே நம்ம ஹீரோயின் இந்த விஷயத்தை போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாண்டு போவேன். அந்த பொண்ணு ஆல்ரெடி அழுதுட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிடுறி ப்ளீஸ் டி உன் கை காலில் விழுவுறேன், நேற்று அந்த போட்டோ உனக்கு தாண்டி வாட்ஸ்அப் பண்ணணும்னு நினைச்சேன், தெரியாதனமா என் ஓனருக்கு பண்ணி விட்டா, அவ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டாடின்னு சொல்ல ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன டேட் பண்றதுக்காக கேட்டாண்டி அதுவும் கான்ட்ராக்ட்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஐயோ போச்சு இந்த மாதிரி செலிபிரிட்டி கூட எல்லாம் நீ கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காத, உன்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடும் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சு வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. இப்ப அவர் ஒரு குக்கா இருக்காரு போல இருக்கு. ஆனா வந்துட்டு யாரையாட்டையும் காசு கேட்டு பாக்குறாரு, அவருக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை. இந்த விஷயத்த ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க அப்பா பாவுண்டி காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசைன்னு சொல்ல ஹீரோயின் அம்மா இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கல மணி அதை வேணா எடுத்துக்கோங்களேன்னு சொல்ல இல்ல அது ஒன்னுடைய டவுரிக்காக வச்சிருக்க காசு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்ல. அடுத்தது நம்ம ஹீரோயின் பார்ட் டைம் ஜாப்காக ஏதாவது நிறைய ஜாப்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இப்ப பண தேவைகள் அதிகமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோடைய மேனேஜர் இவனை மேனேஜர்னே கூப்பிட்டுக்கலாம். அந்த மேனேஜர் பையன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட ஏய் அவ வேணான்னு சொல்லிட்டா நம்ம அப்படியே எல்லாம் விட்டுற முடியாது ஓகேவா, நான் இப்போ ஒரு பெரிய பிளான் ஒண்ணு பண்ண போறேன், அந்த பிளான்ல வேணா பாரு நாளைக்கு அவளே வந்து கான்ட்ராக்ட்ல சைன் போடுவான்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் பையன் அங்க இருந்து கிளம்ப. மறுநாள் காலைல விடியுது. ஹீரோயினுக்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சினி ஃபீல்டுல இருந்தே வந்துட்டு குவைட் பண்றதா மெசேஜ் வந்திருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஹீரோடைய வைபவ் அக்கௌண்ட்ல போய் பார்த்தா ஹீரோடைய வைபவ் அக்கௌண்ட்லயும் பாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன்னா அந்த சினி ஃபீல்ட்ல இருந்தே போறேன்ட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் உடனே அந்த மேனேஜருக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு ஏன் ஹீரோ வந்துட்டு சினி ஃபீல்ட்ல இருந்து போறாரு, நான் உங்களை வந்து பார்க்கலாமான்னு கேட்க உடனே இந்த மேனேஜரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் நான் சொன்னல அந்த பொண்ணு இப்ப வரப்போறா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே என்னடா சொல்ற உண்மையாவே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நடிப்பாளான்னு கேட்க இங்க பாரு அவ உண்மையாவே கண்டிப்பா உனக்கு நடிப்பா, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய பேர் உனக்கு வேற செம்மையா செட் ஆகுது, நீ ஒண்ணு கவலைப்படாத நான் உனக்கு செட் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த மேனேஜர் பையன் மாமா வேலை பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன், என்னால தானே ஹீரோக்கு பிரச்சனை, இந்த மாதிரி வந்துட்டு நான் ஹீரோ கூட அன்னைக்கு நைட்டு நான் போதையா இருந்ததுனால தான் என்ன ஹீரோ கூப்பிட வந்தா, அதனால தானே என்னோட ஃப்ரெண்டால தானே போஸ்ட் எல்லாமே அந்த போட்டோ எல்லாமே போஸ்ட் ஆனிச்சு, அதனால நான் கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கிறதுக்கு எனக்கு தயாரு, நான் ஓகே எனக்கு நீங்க எனக்கு சேலரி எல்லாம் கொடுப்பீங்களான்னு கேட்க ஹீரோடைய மேனேஜர் கண்டிப்பா கொடுக்குறமா வாமா வந்து உட்காரு வா கான்ட்ராக்ட்ல சைன் போடுன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் நீங்க பாருங்க நான் கான்ட்ராக்ட்ல சைன்
சைனை போடுறேன், ஆனா எனக்கு சம்பளம் அப்படின்னு கேட்க மாசம் உனக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறமான்னு சொல்ல ஹீரோயினும் சம்பளத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்டவனே சைனை போட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் போட்டலான்னு போவேன். இங்க பாருங்களேன், எனக்கு வந்துட்டு நீங்க சேலரி வந்துட்டு அட்வான்ஸா கொடுக்க முடியுமான்னு கேட்க உடனே மேனேஜர் கண்டிப்பா கொடுக்குறமான்னு சொல்ல உடனே மறுபடியும் ஸ்டாம்புக்கு தவிர இன்னொரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், எனக்கு வந்துட்டு ஒரு $3,000 எனக்கு வேணும்னு சொல்ல எதுக்குமா அவ்வளோ காசுன்னு சொல்ல இங்க பாருங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க என்னோட சேலரியில இருந்து கூட புடிச்சுக்கோங்க, அப்பப்ப மாசம் மாசம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, ஆனா இதை நீங்க டைரக்டா கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு ஹீரோயின் அந்த மேனேஜர் பையனை அவங்க அப்பா வந்துட்டு குக்கா வேலை செய்யறாரு இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போவ. சோ நம்ம ஹீரோடைய மேனேஜர் என்ன பண்றான், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நிறைய சாப்பாடுலாம் ஆர்டர் பண்றான். அதுக்கேற்ற மாதிரி நிறைய சாப்பாடுலாம் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் குக் பண்ணி கொடுக்க இந்த சாப்பாடை யார் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட குக்க வர சொல்ல ஹீரோயினோட அப்பா வந்து நீங்க தான் வந்துட்டு குக்கா, நீங்க செம்மையா சமைச்சிருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குறேன், நீங்க வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்ல ஹீரோயினோட அப்பாக்கு செம்ம குஷி ஆயிடுது. ஏன்னா இப்ப ஹீரோயின் டைரக்டா கொண்டு போய் காசை கொடுத்தா அவங்க அப்பா சந்தேகப்படுவாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்காக இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ண அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்க, ஒன்னும் இல்லமா ஹீரோக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோவை விட மாட்டேன்றா, அதனால நீங்க அப்பப்ப ஹீரோ கூட நல்லா நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும், இதை நாங்க சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம், அவ்வளவுதான் ஜஸ்ட் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போட்டோஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா ரெண்டு பேருமே ரியாக்ஷனே இல்லாம நடந்து போயிட்டு இருக்க. டேய் ரியாக்ஷன்டா, மூஞ்சில ரியாக்ஷனை கொண்டு வாங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மேனேஜர் கத்திக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கால் தவறி கீழே விழ வர ஹீரோ உண்மையாவே நம்ம ஹீரோயினை போயிட்டு தாங்கி பிடிக்கிறான். இப்ப ரெண்டு பேருடைய முகத்திலயும் அப்படி ஒரு ரியாக்ஷன் தெரியுது. ஹீரோவுடைய மேனேஜர் டேய் போதுண்டா செம்ம ரொமான்ஸ் சீன்டா, செம்மடா, இதை கொண்டு போய் சோஷியல் மீடியாவில் போடுறேன் பாரு நானு சொல்லிட்டு இவன் சோஷியல் மீடியாவை பத்தி அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுல நம்ம ஹீரோயின் டேப்லெட் சாப்பிடுற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எதுக்கு இந்த பொண்ணு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்றா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு ஹீரோயினுடைய வீட்டுல யாருக்குமே தெரியாது போல இருக்கு. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ இப்ப அவன் மேனேஜர் செம்ம முறை முறைச்சிட்டு இருக்கான். எதுக்காகனா இவன் தேவைன்ற அப்பதான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்றேன்னு சொன்னா, ஆனா இப்ப நார்மலாவே போட்டோஸ் அப்லோட் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோயின். ஹீரோ எதுக்குடா இந்த மாதிரி போட்டோஸ் அப்லோட் பண்ண, பாரு எத்தனை பேர் காசிப் பேசுறாங்கன்னு சொல்ல இங்க பாரு உனக்கும் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆகணும்னா கண்டிப்பா காசிப் பேசணும், நீ அமைதியா இரு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோ கோவமா எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஹீரோயின் கிட்ட அவன் கொஞ்சம் அப்படிதாமா கோவப்படுவான், நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதுன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னடி ஏதாவது கான்ட்ராக்ட் ஒத்துக்கிட்டியா என்னன்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் வேற மாதிரி சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு போனை கட் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு பியானோ டீச்சர் ஆகணும் தான் ஆசை. அதுக்காக இன்னைக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுக்காக தான் இன்டர்வியூக்காக தான் வந்திருக்காங்க. அங்க வந்தா நம்ம ஹீரோயின் ஏதோ ஓரளவுக்கு நல்லா வாசிக்கிறாங்க, ஆனா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் ஹீரோட என்ட்ரி. சோ இவருடைய பேர் வந்துட்டு சன் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. சோ இவரும் வந்துட்டு பாத்தீங்க இவருடைய கம்பெனி தான் இது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்க ஒரு லேடி வந்துட்டு நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள சன் என்ன பண்றாரு, நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, நீங்க இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டான ஹீரோ ஒத்துப்பாரா, ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி இல்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயின் இல்ல இது என்னுடைய ஆசை, கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு, உங்களுக்கு எப்படி நாங்க ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியும்னு சொல்லி கேட்க அதான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோயினை பார்த்து சொல்ல பின்னாடி இருக்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு சரியாவே வாசிக்கலாம், அந்த பொண்ணு மேல உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நான் எதுக்காக இந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட கேட்க செகண்ட் ஹீரோ இந்த பொண்ணு எனக்கு என்னமோ ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டா உண்மையா இருக்காதுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஹீரோ வந்துட்டு ஒரு ஒர்க்கர் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அவனுடைய அம்மாவை பார்க்க வந்திருக்கான். ஆக்சுவலி ஹீரோடைய அம்மாவுக்கு கொஞ்சம் மென்டலா டிஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இப்பதான் வயசு 20. ஹீரோ தான் தன்னுடைய லவ்வரா அதாவது ஹீரோடைய அப்பாவா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் டெய்லியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு பேசிட்டு போவான். இப்ப கூட ஹீரோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிருப்பாங்க. ஆனா ஹீரோடைய மேனேஜர் ஹீரோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் போய் பாருன்னு சொல்ல ஹீரோயின் அந்த ரூம் நம்பருக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அது குட்டி செட்டப்ல ஒரு வீடு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பியானோ இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் பியானோ வாசிக்கனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. உள்ள போனோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த பியானோவை வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மெய் மறந்து வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா வாசிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு ரூமுக்கு வர ஹீரோடைய அம்மா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ யாரு, நீ எதுக்காக என்னோட ஹஸ்பண்டோடைய பியானோவை நீ வாசிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்க நம்ம ஹீரோயின் சாரி மேடம் இந்த மாதிரி வந்துட்டு என்னால வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் நான் வாசிச்சேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க ஹீரோயின் இல்ல கார் சாவியை நான் கொடுக்கலான்னு வந்தேன், உங்க மேனேஜர் தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாவியை கொடுத்துட்டு போவேன். உடனே ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ஹீரோ இல்ல இந்த பொண்ணு தான் என்னோட நியூ அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அங்க சீன் கட் பண்ணி ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவும் ஹீரோடைய எக்ஸ்ல வரும் புதுசா ஒரு பாட்டு ஒண்ணு வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க போல இருக்கு. அதுக்கான பிரஸ் மீட்டிங்க ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு வச்சிருக்கா. இது நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல ஹீரோ கடுப்பாவறான். இவ ஏன் தான் இந்த மாதிரி பண்றான்னு தெரியல, எப்ப பாரு அவ என் கூட ரூமர்ஸ் வந்துட்டு பரவி விடுறதுக்காகவே இவன் இந்த மாதிரி
விஷயத்தெல்லாம் பண்றாப்பல இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹீரோடைய மேனேஜர் சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோவை சமாதானப்படுத்த ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கலான்னு போறப்ப ஹீரோடைய அம்மா நீ ஒரு பொண்ணு பியானோ வாசிச்சால எனக்கு அந்த வாசிப்பு மறுபடியும் கேட்கணும் போல இருக்கு, எனக்கு அந்த வாசிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு இதை கேட்டுக்கிட்டு டாக்டர் கிட்ட போய் சொல்ல டாக்டர் என்ன சொல்றாரு, இத்தனை நாள் அவங்க அம்மா டேப்லெட் மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல, ஆனா நேத்து வந்து அந்த பொண்ணு பியானோ வந்துட்டு வாசிக்க சோ உங்க அம்மாவுக்கு அந்த அதாவது அந்த மியூசிக் உடையில ஏதோ ஒரு எமோஷனல் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்க போல இருக்கு, அதனால வந்துட்டு உங்க அம்மா கிட்ட டெய்லி அந்த பொண்ணை வந்துட்டு பியானோ வாசிக்க சொல்லுன்னு சொல்ல ஹீரோமே இதை புரிஞ்சுக்கிறா. ஓகே நீங்க சொல்றது எனக்கு புரியுது டாக்டர், நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா ரூமுக்கு வராங்க. ஆக்சுவலி ஹீரோ உங்க அம்மாவுடைய ப்ராப்ளத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாம்பல இருக்கு. இப்ப ஹீரோயின் இந்த மாதிரி மிஸ்டர் ஜியாங் வந்துட்டு உங்களுக்கு டெய்லியுமே வந்துட்டு பியானோ வாசிக்க சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு, வாங்க மேடம் நம்ம வாசிக்கலாமான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் பியானோ வாசிக்க ஹீரோடைய அம்மா மெய் மறந்து நம்ம ஹீரோயினை பாத்துட்டு இருக்காங்க. கூட சேர்த்து நம்ம ஹீரோயின் அழகா வந்துட்டு பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. உடனே உன் கை ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா, பாரு எனக்கு கூட 20 வயசு தான் ஆகுது, ஆனா என் கையில சுருக்கம் வந்துருச்சு, நீ என்ன கிரீம் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா கேட்க ஹீரோயின் நாளைக்கு உங்களுக்கு நான் அந்த கிரீமை எடுத்துட்டு வரேன் ஓகேவான்னு சொல்ல இவங்களும் என்ன நீ வாங்க போங்கன்னு கூப்பிடாத என்ன பேர் சொல்லி கூப்பிடு, எனக்கு உன்ன வந்துட்டு சின்ன வயசு தான் சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான். ஏன்னா அவங்க அம்மா ரொம்ப நாள் கழிச்சு சிரிச்சிருக்காங்க. இதனால ஹீரோ ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீ வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பண்ண ஹெல்ப்பை விட கம்மி தானே, எங்க அப்பா வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கவே நீங்க காசு கொடுத்தீங்கன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு தெரியாது, ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த மேனேஜர் தான் வந்துட்டு ஹீரோக்கு தெரியாம காசு கொடுத்துருப்பான். இப்ப நம்ம ஹீரோ சரி உனக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை ஷாப்பிங் கூட்டு போறான். சோ இன்னைக்கு டேட்டிங் மாதிரி போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறமா இந்த பொம்மை எல்லாம் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மிஷின்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து ஜாலியா பொம்மை எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே கூட சேர்ந்து படமும் பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனா இறந்து போற காரணமா வச்சுட்டு நம்ம ஹீரோயின் யாரையும் டேட்டிங் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இது ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் தான், இருந்தாலும் டேட்டிங்க்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சந்தோஷப்பட டேட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் ஆர்டர் பண்றா. நம்ம ஹீரோயின் எனக்கு ஸ்பைசி ஃபுட்ஸ்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல ஹீரோ உடனே இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கா. ஹீரோ என்ன பண்ணா உள்ள போயிட்டு அந்த ரெஸ்டாரண்டோட செஃப் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டிஷ் மட்டும் நான் சமைக்கணும், ஆனா அதை நாங்க சமைச்சுக்கிறோம், ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்கா. அந்த செஃப் ரொம்ப நல்ல ஒரு பல இருக்கு. அவரும் ஹீரோ கிட்ட சரி ஓகேப்பா சமைச்சுக்கோப்பா, உன்னுடைய பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு அப்படியே கிச்சன் ரூம்ல விட்டுட்டு வர நம்ம ஹீரோயின் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் சமைச்சு எடுத்துட்டு வராங்க. ஹீரோ அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான் பாருங்க, மெய் மறந்தே போயிட்டான். சின்ன வயசுல எங்க அம்மா பண்ண மாதிரியே இருக்கு, எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியாம ஆனதுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷை நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வாய் வச்சுட்டு கம்முன்னு இல்லாம உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ சொல்லுங்க நான் அப்பெல்லாம் நானே சமைச்சு தரேன்னு சொல்ல மறுபடியும் அங்க சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேரி வீலுக்கு நம்ம ஹீரோயின் கூட்டிட்டு வராங்க. அந்த நேரம்னு பார்த்தா அம்யூஸ்மெண்ட் பார்க் வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி நான் டேட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபேரி வீல்ல சுத்தணும்லாம் ஆசைப்பட்டேன், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல ஹீரோ சரி ஓகே என்னால இது முடியல சார் நம்ம வீட்டுக்கு போலாமான்னு சொல்ல அதுக்குள்ள அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி கார்ட்லாம் வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க வந்து ஓடலான்னு பார்க்க ஆனா செக்யூரிட்டி கார்டு நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இல்ல நாங்க பின்வாசல் வழியா வந்தோம் எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல நீங்க 2 பேருமே ரொம்ப மோசம் நாங்க போலீஸ்க்கு கால் பண்றோம்னு சொல்ல உடனே ஹீரோ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி எனக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு, நாளைக்கு எனக்கு சர்ஜரி நடக்க போகுது, சர்ஜரி வந்துட்டு இது சக்சஸ் ஆனாதான் நான் உயிரோட இருப்பேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், என் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நான் ஃபேரி வீல்ல வந்துட்டு விளையாடணும்னு சொல்லிட்டு வந்தேன், தயவு செஞ்சு எங்க காதலுடைய ஆழத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு ஃபேரி வீல்ல ஓபன் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த மாதிரி பிட்ட போட செக்யூரிட்டி கார்ட்லாம் உண்மையாவே இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவங்களே பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்க வந்துட்டு அவங்களுடைய மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த செக்யூரிட்டி கார்ட் கிட்ட காமிக்க செக்யூரிட்டி கார்ட்ஸும் வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஐயோ நீ ரொம்ப பாவம்பா நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் வாப்பா உனக்கு இல்லாத ஃபேரி வீலான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றாங்க அடுத்த ராத்திரியில வந்துட்டு ஃபேரி வீல ஆன் பண்ணி விட ஹீரோயின் ஹீரோவையும் கூப்பிடுறாங்க மா ஃபேரி வீல்ல போலான்னு சொல்ல ஆனா ஹீரோ இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்றது நான்லாம் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் வலுக்கு டைமா ஹீரோவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோக்கு உயரனா ரொம்ப பயம் போல இருக்கு. நம்ம ஹீரோ அப்படி பயத்துல என்ன பண்றா அவனோட தொட நினைச்சு ஹீரோயினோட தொடையை பிடிச்சி அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பயப்படாத அங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சீனரி எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அங்க கண்ணை மூடினதான் கண்ணை திறக்கவே இல்ல. வெளியே வந்து நம்ம ஹீரோ வாந்தியே எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் என்னப்பா நீ ஆம்பளை பிள்ளைய இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படுறியேன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் ஒன்னும் பயப்படல நீ ஆனா இதை வெளியே சொல்லிடாத நீ என்னோட ஃபேன் தானே அப்புறம் வந்துட்டு எனக்கு இருக்கிற 1-2 ஃபேன்ஸ் கூட போயிடுவாங்கன்னு சொல்ல கட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அந்த அசிஸ்டன்ட் கிட்ட தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோ வந்துட்டு அவனோட மேனேஜர் கிட்ட கேட்கறாமா இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டுடியோல காசே இல்ல நீ எப்படி வந்துட்டு ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்காக காசு கொடுத்தேன்னு சொல்ல உடனே ஹீரோடைய மேனேஜர் ஏன்பா ஸ்டுடியோல தானே காசு இல்ல என் அக்கௌண்ட்ல தான் காசு இருக்குல்ல இங்க பாரு அந்த பொண்ணு வந்துட்டு உன் கூட இருக்கிறதுனாலதான் உன்னுடைய ரூமர்ஸ் எல்லாமே போகும். உனக்கு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அந்த பொண்ணை கான்ட்ராக்ட்ல நீ வந்துட்டு கேர்ள் ஃபிரெண்டா வச்சிருக்கணும். அப்பா
அந்த பொண்ணுக்கு காசு தேவைப்படுது இல்லையா, சோ அதனால வந்துட்டு நீ வந்துட்டு டென்ஷன் ஆகாத, நான் என்னோட காசு தான் கொடுத்துருக்கேன், நீ நல்லா பாட்டு பாடி பழைய நிலைமை மாதிரி நீ வா, மறுபடியும் எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு ஹீரோடைய மேனேஜர் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வெளியே ஊர் சுத்தினாங்க இல்லையா, ஷாப்பிங் எல்லாம் போனாங்க இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்படி அடுத்த நாள் காமிக்கிறாங்க ஹீரோடைய மேனேஜர் ஹீரோயின் கிட்ட, இங்க பாருமா ஹீரோடைய எக்ஸ் லவர் வந்துட்டு ஹீரோவை மறுபடியும் வந்துட்டு இந்த ரூமர்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ற விடுறதுக்காக ஹீரோ கூட ஒரு பாட்டு பாட போற, அதுக்காக வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்னு வச்சிருக்கா, மீடியா கான்ஃபரன்ஸ்லாம். மீடியாக்காரங்களாம் கண்டிப்பா உன்னை பத்தி ஹீரோவை பத்தியும் கேட்பாங்க, ஏன்னா உங்க 2 பேருடைய போட்டோவை நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால ஹீரோ நாளைக்கு ஒன்னு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறா, நீ தைரியமா அங்க மீடியா கிட்ட பேசணும்னு சொல்ல ஹீரோனுக்கு லைட்டா நர்வஸா இருக்கு போல இருக்கு. அடுத்த நாள் மீடியாக்காரங்களும் வந்துடுறாங்க. ஹீரோவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் அந்த மேனேஜர் வந்துட்டு நினைச்ச மாதிரியே ஹீரோ கிட்ட, ஆமா நீங்க வந்துட்டு உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு அஃபேர்ல இருக்கீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், ஆனா இப்ப என்னன்னா வேற பொண்ணு கூட நீங்க சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கீங்களே, யார் அந்த பொண்ணுன்னு கேட்க நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அப்படியே மேடையில இருந்து கீழே இறங்கி வந்து ஹீரோயினை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, வா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கூட்டிட்டு மீடியாக்காரங்க முன்னாடி போவேன். மீடியாக்காரங்களாம் வலிச்சு போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ இவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல மீடியாக்காரங்களா என்ன சொல்றீங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்ல, ஆமா இவங்களுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு ஆல்ரெடி, சோ இவங்க தான் என்னோட புது கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ண. அதுல இருக்க ஒரு மீடியாக்காரங்க ஹீரோயினை பார்த்து, ஹீரோவும் அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னா ஒரே ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்களே உங்களுக்கு ஜெலஸா இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் நான் ஏன் ஜெலஸ் பண்ணோம், லவ் வேற, அதுக்கப்புறமா பர்சனல் விஷயம் வேற, அப்புறம் ஒர்க் வேறன்னு சொல்ல. ஆனா இப்ப அங்க இருக்க வந்துட்டு ரிப்போர்ட்டர், எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ற மாதிரி தெரியல, எந்த பொண்ணா இருந்தாலும் ஜெலஸ் ஆவா, உங்களுக்கு லைட்டா கூட ஜெலஸ் இல்லையான்னு கேட்க, ஹீரோயின் ஐயோ போச்சு நம்ம இதை வாய் விட்டு வர தொலைச்சிட்டோமே, இப்ப இவங்க நம்பணுன்றதுக்கா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து மனசுக்குள்ளே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டிப்பிடிச்சு நம்ம மீடியாக்காரங்க முன்னாடியே நம்ம ஹீரோயின் லிப் டு லிப் கிஸ் கொடுக்க, அப்படியே நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டான். ஆனா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணதுக்கான காரணத்தை. சோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நாங்க 2 பேர் லவ் பண்றதை நாங்க வெளியே காமிச்சிக்க விரும்பல, உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு மேலேயும் ப்ரூஃப் வேணும்னா நாங்க ஒன்னும் பண்ண முடியாது, சோ நானும் ஹீரோயினை தான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போவேன். இப்போ உடனே மீடியாக்காரங்களா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்து இது ரிசப்ஷன் ஏரியா கிட்ட ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க, மன்னிச்சுடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டான நேரத்துக்கு நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பொக்கே எல்லாம் கொடுத்து கங்க்ராட்ஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ ஏதாவது பேசதானா என்கிட்ட பேச, என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோடைய மேனேஜர் வந்து ஹே சன் எப்படி இருக்க, ரொம்ப நாளாச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு சன்னை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போயிடறான். நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்தேன், நீயும் சன்னும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தீங்க, அப்ப 2 பேருக்குமே என்னாச்சு, எதுக்காக நீங்க 2 பேர் பிரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ வந்துட்டு அதுக்கான ரீசனை நான் இங்க சொல்ல விரும்பல, இது அதுக்கான பிளேஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப. சோ இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட இன்னைக்கு டேட்டிங் பண்ணது, கிஸ் பண்ணது, சோ இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸ்மைல் பண்ணாலே என்ன அர்த்தம், நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ள வர போறாங்கன்னு தான் அர்த்தம். அடுத்த நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த சீன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். இது தெரியாம நம்ம ஹீரோயின் அவங்களுடைய பார்ட் டைம் ஜாப் இருக்கு இல்லையா, பியானோ டீச்சர் ஜாப், சன்னுடைய ஷாப்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா, அங்க போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு கிட்டார் பிளே பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு லைவ் ஸ்ட்ரீமிங் பொண்ணு ஒருத்தை வரா, வந்து நம்ம ஹீரோயினை லைவ் ஸ்ட்ரீமிங் எடுக்க ஆரம்பிக்க, ஹீரோயின் நான் இப்ப என்னோட ஒர்க்ல இருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்ன பண்றா ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு சன் பக்கத்துல போயிட்டு சன்னையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் எடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோவை ஹீரோவும் ஹீரோவுடைய மேனேஜரும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனோட மேனேஜர் கிட்ட, என்னால பாவம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா என்னோட ஃபேன்ஸ்னால, அதனால வந்துட்டு உடனே அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பொண்ணு கிட்ட சொல்லி லைவ் ஸ்ட்ரீமிங் ஆஃப் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய மேனேஜர் கிட்ட சொல்ல, ஹீரோடைய மேனேஜர் ஓகே ஓகேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ அங்க இருந்து போவ, எங்கப்பா போற ஹீரோயினை கூப்பிடுவான்னு கேட்க, ஹீரோ நான் ஏன் அவளை கூப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா நம்ம ஹீரோ சன்னுடைய கடையில் தான் வந்து நிக்கிறா. ஹீரோயின் கிட்ட வா நம்ம முதல்ல இங்க இருந்து போலான்னு சொல்ல, ஹீரோயின் நான் இப்போ ஜாப்ல இருக்க என்னால வர முடியாதுன்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்ணா நீ ஜாப்லயே இருந்தாலும் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, ஒழுங்கா இங்க இருந்து வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கா. நம்ம ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சன் என்ன பண்ணா ஹீரோ கிட்ட வந்து, என்னப்பா ஒரு மிகப்பெரிய சிங்கரா இருக்க, உன்னோட லவ்வரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட தெரியாதா பப்ளிக் பிளேஸ்லன்னு சொல்ல, ஹீரோ உடனே கடுப்பாவற, உனக்கு என்ன உன் வேலையை பார்த்து நவுருன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். ஹீரோயின் என்னப்பா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கல, அதை நான் அடைக்கணும்ல, அதுக்கு நான் வேலை செஞ்சுதானே ஆகணும், வேலை செஞ்சுதானே கடன் அடைக்கணும், நீ மட்டும் என்ன இப்படி கூட்டிட்டு வந்துட்டு ஒழுங்கா கூட்டு போய் என்ன சன்னுடைய ஷாப்ல விடுன்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்ணா ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீமிங் போயிட்டு இருந்தது இல்லையா, அதனால உன்னை நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, என்னோட ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாம ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இப்ப அந்த ஷாப்புக்கு வந்திருப்பாங்க, நீ போறியா சொல்லி ஷாப்ல கொண்டு போய் விடுற, நீ தான் அப்புறம் மாட்டிப்பன்னு சொல்ல, ஹீரோ என்ன சரி சரி ஓகே என்னோட வீட்டுல கொண்டு போய் என்ன விடுன்னு சொல்ல, ஹீரோ வீட்டுல விட்டாலும் உன்னோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்து உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்ல, இப்ப எங்க தான் போறதுன்னு சொல்ல, ஹீரோ என்ன பண்றா என்கிட்ட ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வரா. வந்து பார்த்தா ஹீரோடைய ரூம், அதாவது வீடு வந்துட்டு செம்ம அழுக்கா இருக்கு, அங்கங்க திங்ஸ் நிறைய துணி எல்லாம் கிடக்க, ஹீரோ இவ்வளவு பெரிய ஐடலா இருக்க,
இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, ஆனா என்ன வீட்டை இவ்வளவு கேவலமா வச்சிருக்கேன்னு கேட்க ஹீரோ நானும் மனுஷன் தானம்மா, எனக்கு இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, நான் மட்டும் தான் செய்யணும், அதனாலதான் இப்படி கிடக்குதுன்னு சொல்ல ஹீரோயின் உடனே சரி ஓகே நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க கூட சேர்த்து எனக்கு கொஞ்சம் சமைச்சியும் கொடுவேன் அந்த சிக்கன் விங்ஸ்ன்னு சொல்ல ஹீரோயின் நினைக்கிறாங்க அட பாவி டேய் நான் கான்ட்ராக்ட்ல கேர்ள் ஃப்ரெண்டா தானே நடிக்க வந்தேன், குக்கிங் வேலையும் நான் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதை நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா சைட்ல நின்று லுக்கு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சமைக்கிற அழகா பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சோ அப்படி என்ன அர்த்தம் நம்ம ஹீரோடைய மனசுல லைட்டா ஹீரோயின் வந்துட்டாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஹீரோடைய எக்ஸ் லவர் இருக்கா இல்லையா, அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஹீரோ பார்க்க போறேன்னு சொல்ல அவளுடைய அசிஸ்டன்ட் மேடம் வேணாம் இந்த மாதிரி அங்க மீடியாக்காரங்களா இருப்பாங்கன்னு சொல்ல மீடியாக்காரங்க பார்க்கணும் காசிப் பேசணுன்றதுக்காக தானே நான் ஹீரோ கிட்ட போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத நான் காசிப்பை நல்லா ரூமரை பரவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வர நீ இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோடைய வீட்டு கதவை தட்ட ஹீரோ வந்து கதவை திறக்கிறான். எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்ல உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் சாப்பாடு ரெடி அப்படின்னு ஹீரோ கிட்ட வர உடனே ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ இவ கூட தான் தங்கியிருக்கியான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல வர ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணா நம்ம ஹீரோயினை உள்ள இழுத்துட்டு போய் கிஸ் பண்ணிட்டு ஹீரோயினை வாய மூட சொல்லிட்டு வெளியே வந்து எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் கதவை மூடிக்கிறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு எதுக்குடா எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோ நேத்து நீ கூட தான் கிஸ் பண்ண நான் ஏதாவது சொன்னேனா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையை காமிக்கிறாங்க. வெளியே நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே கோவத்துல அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குற நம்ம ஹீரோயினா சரி ஓகே சாப்பாடு முக்கியம் முதல்ல உட்காந்து சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. லாஸ்டா ஒரே ஒரு விங்ஸ் மட்டும் நிக்குது. ஹீரோயினும் பாக்குறாங்க ஹீரோவும் பாக்குறாங்க எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்கை வச்சு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மேல சாஸ் விழுந்துட்டு உடனே நம்ம ஹீரோ சாரின்னு கேட்க ஹீரோயின் நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கோவமா எந்திரிக்கா. நீ வீட்டுக்கு போனா பின்னாடியே மீடியாக்காரங்களா வந்துருவாங்க என்ன போறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஏன்டா என்ன இந்த மாதிரி போட்டு டார்ச்சர் பண்றேன்னு சொல்ல ஹீரோ சரி ஓகே நானே உன்னுடைய ட்ரெஸ் கொடுக்குறேன் இந்த என்னுடைய ட்ரெஸ் நீ இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ட்ரெஸ் கொடுக்குறான். ஹீரோயின் அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி நைட்டு என்னால வர முடியாது என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்குறமான்னு சொல்ல ஹீரோ உடனே எப்பா நல்லா போய் புழுவுற நீ அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் அப்புறம் என்ன உண்மையை சொல்ல எங்க அப்பா அம்மா கிட்ட என்ன தொலைச்சே கட்டிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயின் உடனே வந்துட்டு நான் எங்க தூங்கணும்னு சொல்ல ஹீரோயினோட ரூம்னு சொல்ல என்ன உன்னோட ரூமா நான் உன்னோட ரூம்ல எல்லாம் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு தப்பா நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோடைய ரூம்ல டென்ட் ஒன்னு இருக்கும் அந்த டென்ட்டை எடுத்து போட்டு தூங்குன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோயின் அது தெரியாம ஹீரோவை சந்தேகப்பட ஹீரோவை கொண்டாந்து டென்ட்டை கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் டென்ட்டுக்குள்ள உட்காந்து ஓம்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க யோகா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வேற பேய் படம் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட தான் ரிமோட் இருக்கு. ஹீரோக்கு பேய்னா ரொம்ப பயம் போல இருக்கு. இப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து இங்க பாரு நான் உங்ககிட்ட வாங்கின கடனை அடைக்கணும் அதனால நீ என்ன சன்னுடைய ஷாப்ல வேலை செய்ய விடுறியா ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோ முடியாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் பேய் படத்தை ஆன் பண்ணி விட உடனே ஹீரோ பயந்துறான். சரி வேலைக்கு போ தயவு செஞ்சு அந்த பேய் படத்தை மட்டும் ஆஃப் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு நீ மட்டும் என்ன போக விடலன்னா காலையில் நானே உன்னை பேயா மாறி வந்து கடிச்சிடுவேன்னு சொல்ல ஹீரோ உடனே நீ என்ன கடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஹீரோயின் போயிட்டு தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோவை வந்துட்டு ஹீரோக்கு தெரியாமலே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் நைட்டு ஹீரோடைய வீட்டுல தானே தங்கினாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோக்காக வந்துட்டு சாண்ட்விச்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சு வர ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொல்ல ஹீரோ உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். பொண்ணே நீ எது சமைச்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல ஹீரோடைய மேனேஜர் அங்க வர ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்துக்கிட்டு அவன் ஷாக் ஆகியிருக்கான். ரெண்டு பேரும் நைட்டு ஒன்னாவா தங்குனீங்கன்னு சொல்ல இவனுடைய அசிஸ்டன்ட் அதாவது அந்த மேனேஜருடைய அசிஸ்டன்ட் ஹலோ சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. ஐயோ இங்க பாரு அவர் என்ன சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடாருன்னு சொல்ல ஹீரோ வயிற்று பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்னத்தை செஞ்சு தொலைச்சு கொடுத்த இந்த மாதிரி என்னோட வயிறுலாம் ரொம்ப கலக்குன்னு கலக்கிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் ஒருவேளை நான் சாஸ் அதிகமா போட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது எங்க இருக்க சீக்கிரமா வந்து தொலை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவை டேட் பண்ற விஷயம் மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இல்லையா. இது மூலியமா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஹீரோடைய அப்பா அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா கூட ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா ஹீரோயினோட அம்மா தான் தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காங்க. எப்படி நீ வந்துட்டு ஒரு பையனை டேட் பண்ணிட்டு இருப்ப அதுவும் இல்லாம அந்த பையன் வந்துட்டு ஒரு சிங்கர் வேற ஒரு ஐடல் வேற நீ டேட் பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வாழ்ன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கூட சேர்ந்து அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோவை காப்பாத்துறாங்க. அதான் நம்ம ஹீரோயினை இப்ப என்ன பண்ணாங்க ஹீரோயின் கிட்ட சரி ஓகே நீ அந்த அளவுக்கு அவன் ரொம்ப நல்ல பையனா இருந்தா அவனை உடனே டின்னருக்கு வர சொல்லுன்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பாவே ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹீரோயினோட அப்பா பேசுறப்பா நீ வந்து எங்க கூட கொஞ்சம் டின்னர்ல வந்து மீட் பண்ணன்னு சொல்ல ஹீரோ உடனே அவனுடைய மேனேஜர் கிட்ட சொல்றான். மேனேஜர் வந்துட்டு நீ போன்னு சொல்ல ஹீரோ இல்ல நானும் போக மாட்டேன்னு சொல்ல ஏன்பா ஹீரோயின் உனக்கு எவ்வளவு பிரச்சனைல இருந்து ஹெல்ப் பண்ணா உன்னுடைய வந்துட்டு ரூமர்ஸ் எல்லாத்துக்குமே அவ தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா நீ போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சுறாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு வீட்டுக்கு வா ஏன் டின்னருக்கு அப்படின்னு சொல்ல
ஹீரோ வந்துட்டு என்னால வர முடியாது என்கிட்ட கெஞ்சு அப்பதான் வருவேன்னு சொல்ல ஹீரோயினும் ப்ளீஸ் ஓப்பா வந்துருங்க ஓப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கெஞ்ச ஆரம்பிக்க ஹீரோ பட் இருந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க இப்ப மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோங்க நீ நானும் கான்ட்ராக்ட்ல தான் கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்டா இருக்கும்ன்றது நான் மீடியாக்காரங்க கிட்ட சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லாம நீ ரெஸ்ட் ரூம் போனல கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் அதோட வீடியோ ஃபுட்டேஜ் கூட என்கிட்ட இருக்கு நான் அதை சொல்லிடுவேன் நீ தான் சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு பயமுட்டா நம்ம ஹீரோ உடனே அடியே பயமுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா ஏன்டி என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணாரு ஹீரோயினை பிடிச்சி சோஃபால தள்ளி விட்டு வாயை மூடுறாப்புல பாருங்க ஆனா ரெண்டு பேருமே இந்த ஒரு கேப்ல க்ளோஸ் ஆயிடுறாங்க ஒரு மாதிரி நம்ம ஹீரோக்கு அக்வர்டா ஃபீல் ஆகுது ஐயோ நம்ம இவன் மேல படுத்துட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு டபாகடி நம்ம ஹீரோ எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்பயும் என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோடைய மேனேஜர் டே இன்னும் நீ ரெடி ஆகலையா அவங்களுடைய பார்ட்டிக்கு போறதுக்குன்னு கேட்க அதெல்லாம் என்னால போக முடியாதுன்னு சொல்ல ஆனா ஹீரோடைய மேனேஜர் இங்க பாரு நீ போய் தான் ஆகணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு போன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான் இப்ப ஹீரோடைய மேனேஜர் நம்ம ஹீரோக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறான் எப்படி எல்லாம் ஹீரோயினோட அம்மா அப்பாவை வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே போய் தான் பாப்பமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் என்ன பண்ணா அங்க இருந்து கிளம்புறான் இப்ப நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க போச்சு அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஹீரோ வேற நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நம்ம ஹீரோயின் உள்ள போனா ஆல்ரெடி அங்க ஹீரோ உட்கார்ந்து இருக்காப்ல அவ்வளவுதான் இப்ப நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி ஹீரோவே பாத்துட்டு இருக்கா அப்ப வந்து ஹீரோயின் உட்காந்துக்கிறாங்க இப்ப ஹீரோ கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எல்லா ஆன்சரும் கொடுத்துட்டு இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃபேமிலி கூட மிங்கிள் ஆயிட்டே இருக்கான் சோ இப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு மாதிரி பாத்துட்டு இருக்கா இப்படி நைட் ஆயிடுது நைட் ஆனவனே வந்துட்டு ஹீரோ கூட சேர்ந்துட்டு ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வேலை செய்யற அந்த இடத்துல இருக்க அந்த செஃப்ங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹீரோ கிட்ட செம்ம க்ளோஸ் ஆயிடுறாங்க இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு உண்மையாவே ஹீரோ நம்மளுடைய பாய் ஃப்ரெண்டா எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச் ஆயிட்டாரு இப்ப ஹீரோனோட மேனேஜர் கிட்ட எனக்கு ஹீரோயினோட ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியுது உன்னுடைய வந்துட்டு க்ளோஸ் அப் விளம்பரத்துல வர மாதிரி நீ இழிச்சிட்டு இருக்கப்பவே தெரியுது ஹீரோயினோட ஃபேமிலி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானுமே வந்துட்டு ரொம்ப நாளாச்சு உன் முகத்துல சிரிப்பை பார்த்து நீயுமே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறது அழகா இருக்குன்னு மேனேஜர் சொல்ல அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றாங்க ஹீரோ வந்துட்டு நாளைக்கு எங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக போலாம் நானே வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல மறுநாள் காலைல விடியுது ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு கார்ல இருந்து இறங்கலான்னு போகல ஹீரோ ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ட்ரெஸ் காலரை சரி பண்ணி விட்டு இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க பாக்கிறதுக்குன்னு சொல்ல அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா வெக்க வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படி கார்ல இருந்து இறங்கிடுறாங்க இப்ப ஹீரோயினுடைய கையை பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மா உன்னோட நெயில் பாலிஷ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அதனால நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வாங்கி கிஃப்டா வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களே வச்சும் விடுறாங்க சோ இதனால நம்ம ஹீரோடைய அம்மா செம்ம குஷியாயிடுறாங்க இப்ப ஹீரோ வந்தோடனே நெயில் பாலிஷ காமிச்சு இது நல்லா இருக்கான்னு கேட்க ஹீரோ உடனே சூப்பரா இருக்குன்னு சொல்ல சரி நீ ரொம்ப நாள் ஆச்சுல எனக்கா பியானோ வாசி எனக்கா வாசிக்கிறியா ப்ளீஸ்ன்னு சொல்ல ஹீரோ உட்காந்து பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா உட்காத ஹீரோடைய அம்மாவுக்கு நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்றது ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு இதனால அவங்க ஹீரோக்கு கால் பண்றாங்க ஹீரோயினும் கார்ல இருக்கனால என்னுடைய அம்மா எதுக்கு உனக்கு கால் பண்றாங்கன்னு சொல்ல ஹீரோ அட்டென்ட் பண்ணாதான் தெரியும்னு சொல்ல ஹலோ ஜியானா எப்படி இருக்கா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டின்னருக்கு மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கேட்க உடனே நம்ம ஹீரோயின் அப்பா அவருக்கு நிறைய வேலை இருக்கும்பான்னு சொல்ல ஏமா நீங்க ரெண்டு பேரும் டேட் தானே பண்ணிட்டு இருக்கீங்க டேட் பண்ணா நாங்க உங்களை மீட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன ப்ளீஸ்மா அட்லீஸ்ட் லஞ்சுக்காவது வாங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே சரின்னு சொல்லிடுறான் இப்போ ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயினை இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு அப்புறமா நீ தான்ப்பா என்னோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்கணும் என் பொண்ணை நல்லபடியா பாத்து பல்லமான்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஹா ஆண்டி கண்டிப்பா பாத்துப்பேன் உங்களை மாதிரி நான் நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்ல சரிப்பா உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறோம் ஆக்சுவலி உனக்கு ஏதோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காமே சப்போஸ் உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் என்னோட பொண்ணும் ரெண்டு பேருமே தண்ணியில விழுந்துட்டாங்கன்னா நீ யாரப்பா முதல்ல காப்பாத்துவேன்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அங்கிள் இங்க பாருங்க அவ வந்துட்டு ஜஸ்ட் என்னோட எக்ஸ்ல வர அவ ஒரு பாஸ்ட் தான் ஓகேங்களா இப்போ நான் ஹீரோயினை லவ் பண்றேன் கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு உங்க பொண்ணை நீங்க பத்திரமா பாத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு கண்டிப்பா உங்க பொண்ணை நானுமே நல்லபடியா பாத்துப்பேன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது இப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கொண்டு போய் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் டிராப் பண்ணிட முடியுமான்னு கேட்க ஹீரோவும் சரின்னு சொன்னா ஆக்சுவலி ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க போல இருக்கு இப்ப போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி பையனை போய் மீட் பண்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற நோய் மாதிரி பேரலைஸ் ஆகி இறந்து போற மாதிரி ஒரு நோய் அந்த குட்டி பையனுக்கும் இருக்கு போல இருக்கு இப்ப என்னன்னா அந்த குட்டி பையனுடைய கால் எல்லாமே மறந்து போச்சு இன்னும் கொஞ்ச நாள் அந்த குட்டி பையன் இறக்க போறான் போல இருக்கு ஆக்சுவலி இந்த விஷயம் அந்த குட்டி பையனுக்குமே தெரியும் ஹீரோயின் மாதிரி அந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாமே பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் இப்ப ஹீரோயின் அந்த பையனுக்கு சமாதானப்படுத்திட்டு வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க அந்த நோயை பத்தி ஆனா அவங்களுக்கு அந்த நோய் இருக்குன்றது இன்னும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லல சோ இப்ப இந்த மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோ நீ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாத இன்னும் அந்த பையன் கொஞ்ச நாள் வாழ்வாளியா கண்டிப்பா அந்த பையனுக்கு ஒரு நல்லதை நான் பண்றேன் அதை வந்துட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கணும் நீ போறியா அங்க
இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்காகனா தூரத்துல இருந்து டாக்டரை பார்த்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். இப்ப ஹீரோயின் டாக்டரை போய் பாக்குறாங்க. அவங்களுடைய நோயோட ஸ்டேஜை பத்தி கேட்க டாக்டர் என்ன சொல்றாரு, இன்னொரு 5 வருஷம் தான் நீ நார்மலான லைஃபே வந்துட்டு உன்னால வாழ முடியும். அதுக்கப்புறமா உனக்குமே உன்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னா பேரலைஸ் ஆகி அதுக்கப்புறமா நீயும் இறந்து போவ. உன்னோட வீட்டுல இதை சொல்லிட்டலன்னு சொல்ல ஹீரோயின் இல்ல எங்க வீட்டுல சொல்லி நான் அதை கஷ்டப்படுத்த விரும்பல டாக்டர், சோ நான் சொல்லலன்னு சொல்றாங்க. டாக்டர் சீக்கிரமா சொல்லுமா, உன்னால யாரோட சப்போர்ட்டும் இல்லாம எப்படிமா லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு இருக்க முடியும்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி செம்ம டென்ஷனா டாக்டரோட ரூம்ல இருந்து வெளியே போவேன். அந்த இடத்துக்கு நம்ம சன் வந்துடுறாப்ல. ஆக்சுவலி சன் வந்துட்டு டாக்டர் கிட்ட ஹீரோயினுக்கு என்ன நோயின்னு கேட்க, ஆனா டாக்டர் சொல்ல மாட்டேன்றாங்க. இங்க பாருங்க சார், இது உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உடைய ஹாஸ்பிட்டல் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்துட்டு பேஷண்டோடைய நோயை பத்தி சொல்லக்கூடாது மத்தவங்க கிட்டன்னு சொல்ல நம்ம சன்னும் பரவாயில்லன்னு விட்டுறான். பட் இருந்தாலும் டாக்டர் அங்க வந்து போனதுக்கு அப்புறமா சன்னு நம்ம ஹீரோயினுக்கு என்ன நோய் இருக்குன்றத கம்ப்யூட்டர்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறான். சோ இப்ப சன்னுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஈவினிங் ஆனோடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி என் பொண்ணு அங்க இருக்காளப்பா, இன்னும் அவ வீட்டுக்கு வரலன்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன வீட்டுக்கு வரலையா, சரி ஓகே இருங்க அங்கிள், அவ ஹாஸ்பிட்டல் போனா நான் போய் அங்க பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப. இங்க நம்ம ஹீரோயின் உண்மையாவே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. என்னன்னா அவங்களுடைய நோயை நினைச்சு அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டா நம்ம சன்னு வராப்ல. சன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க என்ன பண்றேன்னு கேட்க ஹீரோயின் இல்ல நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன்னு சொல்ல சன் உடனே போய் சொல்லாத, உனக்கு இருக்க நோயை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் பாத்துட்டேன்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க இல்ல சார் இது வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸோட ஹாஸ்பிட்டல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் படிச்சேன்னு சொல்ல நீ எதுக்கு அந்த மாதிரி படிச்ச, ஒரு பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் படிக்கலாமா, உனக்கு ஒண்ணு தெரியுமா என்னோட லைஃப்ல நான் எல்லாத்துலயுமே எனக்கு நல்லபடியா கிடைச்சிருக்கு, எங்க அப்பா அம்மா என்னோட படிப்பு கெரியர்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நான் சீக்கிரமா சாக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுவ சன் வந்துட்டு சமாளப்பட்டதுக்காக ஹீரோயினை ஹக் பண்றான் பாருங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ தப்பா நினைச்சு அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடு. இப்ப ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத, நான் யார்கிட்டயுமே சொல்லணும்லாம் நினைக்கல, என்ன பரிதாபப்பட்டு யாரு பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது ப்ளீஸ்ன்னு சொல்ல உடனே வந்துட்டு நீ ஜியானான்ட்ட சொல்லிட்டியா, அதாவது ஹீரோ கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்க இல்ல நான் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லைன்னு சொல்ல சரி ஓகே இந்த விஷயத்தை நான் பாதுகாப்பா வச்சுக்கணும், நீ என் கூட டேட்டுக்கு வரியா, அதாவது டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு டின்னரை வந்துட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சன்னே என்ன பண்ண ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ற. சன் என்ன சொல்றா, இந்த உலகத்திலேயே உனக்கு நோய் இருக்குது எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ எப்பெல்லாம் சேடா ஃபீல் பண்றியோ அப்பெல்லாம் நீ எனக்கு கால் பண்ண, கண்டிப்பா உங்ககிட்ட வந்துட்டு நல்லபடியா நான் பிஹேவ் பண்ணுவேன், நல்லபடியா உன்கிட்ட பேசுவேன்னு சொல்ல ஹீரோயினும் சன்னும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா வராங்க. ஆக்சுவலி சன்னுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்கு போல இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஹீரோ காலை கட் பண்ணி விட்டான். மெசேஜ் பண்ணா ஹீரோ பார்த்துட்டு ரிப்ளையும் பண்ண மாட்டேன்னா ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு இவனுக்கு ஏன் இந்த மாதிரி ரிப்ளை பண்ண மாட்டேன்றான்னு யோசிக்கா. இன்னொரு பக்கம் நம்ம சன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினை பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குல்லையே, இந்த நோய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க இறந்து போயிடுவாங்க, அதனால ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் காலைல எந்திரிச்சோடனே மெசேஜ் பண்றாங்க, போன் பண்றாங்க, ஹீரோ காலே அட்டன் பண்ண மாட்டேன்னா எப்பயும் போல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அந்த பார்ட் டைம் ஜாபையும் போயிட்டு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்குமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சமக்கம் வந்தது. ஒரு நாள் போது 2 நாள் போது ஹீரோ இன்னும் போன் எடுக்கவே இல்ல. ஹீரோயின் போயிட்டு ஹீரோடைய அம்மாவை பாக்குறாங்க, அதுக்கப்புறமா பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க, வீட்டுக்கு வராங்க, ஹீரோ கால் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, ஆனா அவன் எடுக்கவே மாட்டேன்னா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னும் நம்ம ஹீரோயினும் லவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துருச்சு மனசுக்குள்ள. இதனால ஹீரோ கால் எல்லாம் அட்டென்ட் பண்ணாம தனிமையிலே கிடக்குறான். ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. ஹீரோடைய அம்மா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு பியானோ எல்லாம் வாசிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோ வந்துட்டு 2-3 நாளா இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன எதுன்னு ரீசன் தெரியல. இதனால ஹீரோயின் மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் அவன் என்னோட போன் காலே அட்டென்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல உடனே மேனேஜர் பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கதை பார்த்துட்டு ஒன்னும் இல்லமா அவன் வீட்லயே உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்கான், வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல சோ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே அப்ப ஹீரோ வீட்லயே இருந்துகிட்டு தான் நம்மள வந்துட்டு ரிஜெக்ட் பண்றாமல இருக்கு, பேசாம அவாய்ட் பண்றாமல இருக்கு. ஆனா ஏன் இந்த மாதிரி அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க நம்ம மேனேஜர் ஹீரோ கிட்ட கேக்குறாரு, என்னதாண்டா ஆச்சு, எதுக்காக நீ ஹீரோயினை அவாய்ட் பண்ற சொல்லுடான்னு சொல்ல. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம இங்க பாரு நான் சமைச்சிட்டு இருந்திருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு வாய் முட்டை அமைதியா போயிடு, அவளை பத்தி ஏதாவது பேசுனா உனக்கு கொண்டுடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறமா போயிட்டு பாட்டி எழுதுறதுக்காக உட்காரான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு புதுசா ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ண போறாமல இருக்கு. அதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணா இல்லையா, சோ அதுல இருந்து வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அப்படி பாட்டுலாம் எழுத ஆரம்பிக்கிறா. ஹீரோயினை பத்தியே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணது, அதுக்கப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்டா மாத்ததுன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம ஹீரோயினை நினைச்சு பாட்டு எழுதிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோயினோட ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அடிக்கடி. இதனால ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. பிகாஸ் என்ன ஹீரோயின் அவங்களோட மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, எங்க அவங்களுடைய நோயை பத்தி அவங்க அம்மாக்கு ஏதாவது தெரிஞ்சிட போதும்னு சொல்லிட்டு அம்மா நீங்க போய் உட்காருங்க நான் என்னோட ரூமை கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்துட்டு அவனோட மேனேஜர் கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோடய வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அவனுடைய ரைவல் கிட்ட அப்பப்ப மீட் பண்றாடா, இதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்க உடனே ஹீரோடைய மேனேஜர் சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லாம சொல்லு, உனக்கெல்லாம் ஏது ஃப்ரெண்டு, அதனால வந்துட்டு ஜியாங் நாங்க அதான் நம்ம இவன் இருக்காலையே அதான் நம்ம சன்னு செகண்ட் ஹீரோ அவனை வந்துட்டு ஹீரோயின் மீட் பண்றாளா, ஒழுங்கா போய் சொல்லாம சொல்லுன்னு சொல்ல. சோ வந்துட்டு ஹீரோவும் ஆமாண்டா எப்ப பாரு அவனை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம மேனேஜர் என்ன சொல்றாரு, உனக்கு ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்டா இருந்தா நீ தான் ஹீரோயினை பார்த்து பேசணும் ஓகேவா, ஏன்னா பொண்ணுங்க விஷயத்துல அவன் வேற லெவல்ல உன்னை விட அதிகமா அவன் ஃபிளட் பண்ணுவான், இப்ப
சொல்லு நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே சரி ஓகே அப்ப வந்துட்டு சன்னுடைய வந்துட்டு ஆபீஸ்க்கு போவோம், நம்ம வந்துட்டு ஹீரோயினை பார்க்க போலான்னு சொல்ல பரவாயில்லையே நீ இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் ஹீரோ கிட்ட சொல்ல கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோயினை அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ற இடத்துல தான் காமிக்கிறாங்க. சன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்கா. திடீர்னு ஹீரோயினோட கால் வலிக்க ஆரம்பிக்குது. உடனே சன்னு என்ன பண்ணா பக்கத்துல இருக்க சேர் கிட்ட நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு கால்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னு என்ன பண்ணா ஹீரோயினை பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த நேரத்துல கரெக்டா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா மேனேஜரும் கார்ல வந்துடுறாப்ல. கார் நல்ல வேலை நம்ம ஹீரோ இந்த சீனை பார்க்கல. அதுக்குள்ளே மேனேஜர் இதை பார்த்துட்டு உடனே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து இங்க பாரு நீ ஹீரோட மீட் பண்றதுக்காக போற, உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் சரியில்லை, அதனால நம்ம அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் சரி பண்ணிட்டு வரலாமான்னு கேட்க ஹீரோ உடனே ஏன்னா இங்க வரைக்கும் கூட்டு வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம் எப்படா விடுறான்னு சொல்ல இங்க பாரு நான் உன்னோட மேனேஜர் நான் சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோ இதை பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு சன் அங்க இருந்து கூட்டிட்டு போவேன். இங்க நம்ம ஹீரோயினோட கால செமையா ஹர்ட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கு. ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம சன்னு விடுறப்பல இல்ல அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போவேன். டாக்டர் என்ன சொல்றாரு இது செகண்ட் ஸ்டேஜ்மா உன்னுடைய வந்துட்டு பேரலைஸ் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சுவலி மசில்ஸ் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இன்னும் நான் எத்தனை வருஷம் டாக்டர் உயிரோட இருப்பேன்னு கேட்க இன்னும் ஒரு 4 வருஷமோ 5 வருஷம் தான் மாமான்னு சொல்ல ஹீரோயின் சிரிக்கிறாங்க. பரவாயில்ல அவ்வளவு வருஷம் இருக்கா அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் நினைச்சு நம்ம சன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பாவம் இன்னொரு பக்கம் கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோடைய மேனேஜர் கூட்டிட்டு வரேன். ஆனா அங்க இருக்க வந்துட்டு லேடி வந்துட்டு சாரி சார் இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு வெளியே போயிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஓகேடா நம்ம அம்மாவை பார்க்கறதுக்காக போலாம் வெளியே வந்துட்டோம் வா போலான்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்க இருந்து நம்ம ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு போவேன். இங்க நம்ம சன்னு என்ன பண்ணா ஹீரோயினை ஒரு அழகான ஒரு வந்துட்டு பூந்தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்ப ஹீரோயின் கிட்ட நான் ரொம்ப எப்பெல்லாம் ரொம்ப வந்துட்டு சோகமா இருக்கணும் அப்பெல்லாம் இங்க வருவேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கலையா உனக்கு என்னெல்லாம் வேணுமோ இங்க கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு நிறைய நாள் வாழணும் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க. கூட சேர்ந்து நம்ம சன்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயினை நினைச்சு. ஏன்னா வந்துட்டு அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வந்துட்டு பார்ட்னர்ஸா வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். சோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினோட வீட்டுக்கு போனா அங்கதான் பெரிய ஷாக்கு நம்ம சன்னு கொண்டாந்து ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணா. இது நம்ம ஹீரோ பாத்துறாப்ல. சன்னு போக்கல ஹீரோயின் கிட்ட உனக்கு எப்பெல்லாம் சோகமா இருக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ எனக்கு கால் பண்ண, எப்பயுமே உன்னோட போனுக்காக நான் அட்டென்ட் பண்றதுக்காக அவைலபிளா இருப்பேன்ட்டு போவேன். இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வர ஹீரோயின் நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்க ஹீரோ உடனே ஏன் நான் வரக்கூடாதா இங்க அப்படின்னு சொல்ல இல்ல இத்தனை நாள் நீ என்ன இக்னோர் பண்ணிட்டு இருந்தல அதனாலதான் உன்னை கேட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி சன்னு கூட வெளியே சுத்திட்டு இருக்கா, நீ என்னோட கான்ட்ராக்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா இல்லையா, யாராவது ஏதாவது வந்துட்டு போட்டோ ஏதாவது கிளிக் பண்ணிட்டாலோ இல்ல சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டா போட்டோவை என்ன பண்றது நீ அதனால அவனை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ உனக்கும் சன்னுக்கும் பிரச்சனைனா அது உன்னோட வச்சுக்கோ, என்ன சன் நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறான் அதனால நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல சோ ஹீரோ என்ன பண்ணா அவன் என்ன உன்னை கேர் பண்ணி பாத்துக்கிறான் நான் உன்னை பாத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜெலஸ்ல நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். பிளஸ் நம்ம ஹீரோ தெரியாம ஒரு வாயை வேற விட்டுறான். என்ன சன்னு உன் பின்னாடி சுத்துறது உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரி எல்லாம் கேட்டு விட்டுறேன். ஹீரோயின் அங்க வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோக்கு தொடர்ந்து நைட் ஃபுல்லா கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோவோ கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டேன்றா. என்னன்னா இவளுக்கு நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் சன்னு வெளியே போனாங்க இல்லையா அந்த போட்டோஸ் கிடைச்சிருக்கோம்ல இருக்கு. இப்ப அதை ஹீரோக்கு அனுப்பிச்சு வைக்க ஹீரோ இப்ப இவளை தேடி வந்துடுறாங்க. சோ இப்ப ஹீரோ கேட்கறான் உனக்கு ஏது இந்த போட்டோ அப்படின்னு கேட்க உடனே இந்த பொண்ணு என்ன சொல்றா ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இதுவா எனக்கு வந்துட்டு கிடைச்சதுன்னு சொல்ல போய் சொல்லாத நீ ஹீரோயினை ஃபாலோ பண்ணி இந்த போட்டோவை எடுத்திருக்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல உடனே இந்த பொண்ணு நான் ஒண்ணு அந்த போட்டோவெல்லாம் ஒன்னும் எடுக்க வைக்கல ஓகேவா இப்பவே வேணா என்னோட போன்ல இருந்து நான் அந்த போட்டோவை டெலீட் பண்ணிடுறேன். ஆனா அந்த பொண்ணு என்னமோ எனக்கு நல்ல பொண்ணு மாதிரி தெரியல அதனால வந்துட்டு ஜஸ்ட் நீயும் நானும் ஆல்ரெடி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் இருந்தாலும் அட்லீஸ்ட் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இவன் நல்ல பேர் வாங்க ட்ரை பண்றா. ஆக்சுவலி இவ தான் ஆல் செட் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் சன்னதும் போட்டோவே கிளிக் பண்ணிருப்பான். இதை வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஆனா ஹீரோ போன்ல இருக்கிற போட்டோ முதல்ல டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோச்சிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை கூப்பிட்டு என்னது இது இந்த போட்டோ எல்லாம் இது நல்லா இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்க ஹீரோயின் உடனே ஏன் என்னாச்சு நாங்க ஜஸ்ட் சும்மா போனதாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாவறான். இப்போ ஒன்னால இந்த போட்டோ ஃபுல்லா சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆக போகுது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்ல இப்ப மேனேஜர் என்ன சொல்றாரு இதான் சாக்கா வச்சுக்கிட்டு பேசாம நீங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்ல இருங்களேன் சோஷியல் மீடியாவில இந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆனாலும் நம்ம ஈஸியா வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி விட்டலாம் மைனஸ் பண்ணி விட்டலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மேனேஜர் ஹீரோ கிட்ட சொல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டிப்பா முடியாது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல ஏடா உங்க ரெண்டு பேருக்காக நான் பேசிட்டு இருக்கேனா இல்ல எனக்காக பேசிட்டு இருக்கேனா ஒன்னா இருக்கடான்னு சொல்ல ஹீரோயின் காலைல நடந்ததை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க அம்மா அவங்க ரூம்ல கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால ஹீரோயின் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஹீரோயின் நான் ஹீரோ கூட ஒன்னா இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ செம்ம ஷாக்கிங்கா பாக்குறான். ஹீரோயின் எனக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு கண்டிஷன் மட்டும் தான் இருக்கு என்னன்னா நான் இங்க தங்குறது என்னோட அம்மா அப்பாவுக்கு தெரிய கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தனியான ரூம் வேணும் எனக்கு டென்டில் நான் தங்க மாட்டேன் போன தடவை நான் டென்டில் தங்கி எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. அதுக்கப்புறமா ஹீரோ என்கிட்ட சாரி சொல்லணும் நீ என்ன கடுமையான வார்த்தையில திட்டேன்னு சொல்ல ஆக்சுவலி நம்ம ஹீரோ சொல்லிருப்பா இல்லையா பணக்கார பையன் உன் பின்னாடி சுத்தது உனக்கு பிடிச்சிருக்கான்னு அதனால ஹீரோயின் சாரி சொல்ல ஆனா நம்ம ஹீரோ என்னால சாரி சொல்ல முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் இவன் சாரி சொன்னாதான் இவன் கூட நான் ஒன்னா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து வெளியே போடு. இப்ப மேனேஜர் டே
சாரி தான் சொல்லி தொலையேண்டான்னு சொல்ல அடுத்தது நம்ம ஹீரோயின் சன்னு கிட்ட போய் சாரி கேக்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ண தேவையில்ல, ஏன்னா வந்துட்டு நம்ம போட்டோஸ் எல்லாம் வைரல் ஆயிடுச்சுன்னா சோ பெரிய பிரச்சனை ஆயிடும், அதுக்கப்புறம் அது ஹீரோக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்ல சன்னுக்கு உள்ளுக்குள்ள செம்ம கடுப்பாவுது. யாரடா அந்த போட்டோ எடுத்து இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் கிட்ட எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகே, கொஞ்ச நாள் மீட் பண்ண வேணாம்னா சரி ஓகே பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சன் அங்க இருந்து செம்ம கடுப்புல போறான். எங்கன்னா ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட. ஏன்னா அவதான் அதை பண்ணிருப்பான்னு சன்னுக்கு டவுட் இருக்கு. அதனால அவகிட்ட போனா அவளும் ஆமா நான் தான் இதை பண்ணேன், எனக்கு ஹீரோ வேணும், உனக்கு ஹீரோயின் வேணும், எனக்கு என்னமோ நீ ஹீரோயினை பிடிச்சிருக்கின்ற மாதிரி தான் உனக்கு தெரியுது, ஆக்சுவலி அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றேன். அதனால அவங்க ரெண்டு பேருமே பிரிச்சுட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு நம்மள வாழ்க்கையை பாத்துக்கலாம்னு சொல்ல. ஆனா சன்னுக்கு செம்ம கோவம் வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணனா உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சன் அங்க இருந்து திட்டிட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஹீரோயின் அந்த மாதிரி திட்டனால. இதனால ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான் வீட்டுக்கு. இதனால ஹீரோவே குக் எல்லாம் பண்ணி வைக்க ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. சோ உடனே நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் வான்னு சொல்லிட்டு அவன் குக் பண்ண டிஷ்ஷை நகர்த்தி வச்சுட்டு ஹோட்டல்ல வாங்கின டிஷ்ஷை நம்ம ஹீரோயினுக்கு சர்வ் பண்ணா. ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்க செம்மையா இருக்குன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ நான் தான் சமைச்சேன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் நீ தான் சமைச்ச, இது என்ன பில் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்க. உடனே ஹீரோ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு ஹீரோயின் கேட்க. உடனே நம்ம ஹீரோ இல்ல நேத்து நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல. ஹீரோயின் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நீ வந்துட்டு எனக்காக தானே ஆர்டர் பண்ண, நீயே வந்துட்டு சமைச்சேன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன்னு சொல்ல. ஹீரோ உடனே இல்லப்பா எல்லாமே ஃபேக்கா ரெடி பண்ண முடியுமா, இந்த டிஷ் மட்டும் தான் நான் பண்ணேன்னு சொல்ல. ஹீரோயின் எனக்கு அந்த டிஷ் தான் வேணும் குடுன்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு ஐயோ அது கேவலமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூட. ஆனா நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையாவே ஹோட்டல் டிஷ் விட நீ சமைச்ச டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ சத்தியமாவா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பேச. உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோ மேல லைட்டா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பரவாயில்ல என்கிட்ட சாரி சொன்னதுக்காக நீ சமைச்செல்லாம் வேற இருக்கியான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. நம்மளுடைய ஐடல் நமக்காக சமைச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட. அடுத்தது ஹீரோயின் ஹீரோ கூட ஒன்னா தங்க போற விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எங்க வீட்டுல உன் கூட தங்க போறேன் தாண்டி நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி ஓகே பாத்துக்கலாம், போய் தானே மெயின்டைன் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல. ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபுல் டைம் ஜாப் கிடைச்சிருக்கு, அதனால நான் வந்துட்டு பார்த்தேன்னா வெளியே தங்க போறேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கடுப்பாவுறாங்க. யார் கூட தங்க போற, ஹீரோ கூட தங்க போறியா, என்ன நீ வந்துட்டு லிவிங் டுகெதர்ல இருக்க போறியான்னு சொல்ல. ஹீரோயின் ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் என் ஃப்ரெண்டு கூட தான் வந்துட்டு தனியா வீடு எடுத்து தங்க போறேன், ஹீரோ தான் வந்துட்டு அந்த வீட்டை வந்துட்டு ரெடி பண்ணி தர போறான், ஏன்னா அவனோட ஃப்ரெண்டோட வீடு தான் அதுன்னு சொல்ல. ஹீரோயினோட அம்மா அப்பா ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வீட்டுல தானே ஹீரோயின் தங்க போறாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, இதனால நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய வீட்டுல இருக்க அவருடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மறைச்சு வச்சிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க வந்து பாக்குறப்ப ஹீரோயின் மாட்டிட கூடாது இல்லையா, அதனால ஹீரோ அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாவம் வீட்டையே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒண்ணுக்கு 2 தடவை வந்துட்டு மாத்தி வச்சுட்டு இவன் நமக்கு செக்ரட்டரியா நம்ம அவளுக்கு செக்ரட்டரியா பாரு நம்ம எவ்வளவு வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் முடிக்க கரெக்டா ஹீரோயினோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வரதுக்கு கரெக்டா இருக்கு. ஹீரோயினோட அப்பா அம்மா நீ என்னப்பா இங்க பண்றேன்னு கேட்க. ஒன்னும் இல்லாண்டி இது என்னோட ஃப்ரெண்டோட வந்துட்டு வீடு தான், நான் சும்மா ஜஸ்ட் ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தேன், ஜஸ்ட் இந்த ரூமை ரெடி பண்ண அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வர. இப்ப ஹீரோயினோட அப்பா உள்ள வந்து ஹீரோ இங்க தங்கியிருக்கானா செக் பண்றதுக்காக மூல முடுக்கல எல்லாம் ஹீரோடைய திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஐயோ மாட்டிட கூடாதுன்னு மனசில் நினைக்க ஹீரோயின் பேச்சு மாத்தணும்ன்றதுக்காக என்னுடைய ரூம்ல கொண்டு போய் காமிக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதாவது ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் அவங்க வந்துட்டு மெத்தைக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ ஹீரோவும் வந்துட்டு எப்பாடா நல்ல வேலை எங்கேயுமே மாட்டல அப்படின்ற மாதிரி யோசிக்க. இப்ப மேல போய் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயின்காக செம்ம அழகா ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினே செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. வாவ் இந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா நீ எங்கம்மா தங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க. இப்ப ஹீரோடைய ரூம் காமிக்கிறாங்க. என்னமா இந்த ரூம் மட்டும் பசங்க ரூம் மாதிரி இருக்குன்னு சொல்ல. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு இல்லாண்டி எனக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும்னு அந்த பொண்ணுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுதா. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா நீ இங்க இருந்து கிளம்பலையாப்பா நாங்க கிளம்புறோன்னு சொல்ல. ஹீரோடனே இல்ல அங்கிள் நான் இப்பதான் வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிளம்புவோன்னு சொல்ல. இல்ல நீ போனாதான் நான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அடம் பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் அனுப்பிச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. எனக்காக ஆனா இவ்வளவு தூரம் பண்ணிருக்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல. ஹீரோ உடனே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே பேசிக்கிட்டே வராங்க பாருங்க. டக்குன்னு ஹீரோ நின்னதோ ஹீரோயின் போயிட்டு அப்படியே ஹீரோடைய செஸ்ட்ல போயிட்டு மோதிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு செம்ம அக்வர்டா ஃபீல் ஆகுது. நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ரூமுக்குள்ள ஓடிடுறான். ஏன்னா நினைச்சு பாருங்களேன் ஒரு பொண்ணு கூட ஒரு வீட்டுல தனியா இருக்கணும்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். இப்ப ஹீரோ ஐயோ என்னது என்னோட ஹார்ட் பீட்லாம் இப்படி துடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி நம்ம ஹீரோடைய வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ நைட்டு வந்தா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அதாவது இன்னர்வியர்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பாத்துறான். ஹீரோயினுக்கா செம்ம கூட ஃபீல் ஆகுது. ஐயோ போச்சு இவன் நம்ம இன்னர்வியர்ஸ் எல்லாம் பாத்துட்டானேன்னு சொல்ல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ போயிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோ தனியா இருந்தானா நல்லா ஜாலியா இருந்திருப்பான். இப்ப ஹீரோயின் இருக்கனால லைட்டா அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாவும் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ நல்ல பாட்டுலாம் பாடிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு செம்மையா சவுண்ட் வச்சு
டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கடுப்பாவற இந்த மாதிரி டிவி பார்க்காதன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் போயிட்டு இப்ப தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். இதனால ஹீரோயினோட தூக்கம் செம்மையா டிஸ்டர்ப் ஆகுது. ஹீரோயின் வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி சவுண்ட் வைக்காதன்னு சொல்ல, ஹீரோ உடனே அந்த மாதிரி தான் நான் வைப்பேன், இது ஏன் வீடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பேச, ஹீரோயின் போடா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலைல விடிஞ்சோடனே நம்ம ஹீரோக்கு இப்ப செம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகுது தூக்கத்துல இருந்து. ஏன்னா 7 மணிக்கெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு பார்க்க நம்ம ஹீரோயின் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு லைவ் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு லைவ் பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க, காலங்கத்தால என்னோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்ல, ஹீரோயின் நேத்து நைட்டு என் தூக்கத்தை மட்டும் நீ டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்ல, ரெண்டு பேருக்குமே காலங்கத்தால செம்மையா முட்டிக்கிது. இப்ப ஹீரோயின் அவங்களுடைய சாப்பாடை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஹீரோ என்னமா இது இலத்தலையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறேன், எனக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்ல, ஹீரோயின் என்னால இதான் சமைக்க முடியும், உனக்கு வேணா நீயே சமைச்சு சாப்பிடுன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பாக்குறா அடி பாவி எப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு பாக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து நான் இந்த மாதிரி ஹீரோ கிட்ட ஒரே ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், ப்ளீஸ் அவங்க கிட்ட மட்டும் பெர்மிஷன் வாங்கி தரியா ப்ளீஸ் பான்னு கேட்க, ஹீரோயின் இப்பதான் நான் ஹீரோடைய வீட்லயே செட்டில் ஆனேன், ஆனா அவனுக்கு எனக்கு சுத்தமா ஒத்தே வர மாட்டேங்குது, நீ வேற இந்த மாதிரி சொல்லியே சார் நான் ட்ரை பண்றேன்னு சொல்ல, வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோ ஹீரோயின்காக நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட்ல சேர்த்து வச்சிருக்காரு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம். இந்த மாதிரி வந்துட்டு சத்தம் போடக்கூடாது, அதுக்கப்புறமா வந்துட்டு லைவ் பிராட்காஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஓவரா சத்தம் போடக்கூடாது, அதுக்கப்புறமா சமையல் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஓவரா வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் எழுதி வைக்க, ஹீரோயின் பாக்குறாங்க அட பாவி இன்னைக்கு ஒரு நாளுக்கே இத்தனை ரூல்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் நீன்னு சொல்ல, ரெண்டு பேருக்குமே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோடைய மேனேஜர் டேய் வாய மூடுங்கடா ரெண்டு பேருமே, நீங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் ஏன்டா நாட்டாம மாதிரி வெளியே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மேனேஜர் அங்கிருந்து வெளியே போவேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் நான் இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டா நான் போறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே போறியா சரி ஓகே போ கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடலாம், என்கிட்ட வாங்கின காசெல்லாம் கொடுத்துட்டு போன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ என்ன இவன் திடீர்னு இவ்வளோ காசு கேட்டா நான் எங்க போறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சரி ஓகே நீ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எனக்கு ஓகே, அதுக்கு பதிலாக வந்துட்டு நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி தான் பண்ணு, என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறியான்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டான். இப்ப ஹீரோடைய மேனேஜர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட என்ன ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சதுன்னு கேட்க, ஹீரோ நான் தான் ஜெயிச்சேன் அவ தான் தோத்தா அப்படின்னு மாதிரி அவங்க மேனேஜர் கிட்ட சொல்ல, ஹீரோ ஹீரோயின் அவரோட வீட்டுக்கு கூட்டு வராரு. மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு டெஸ்ட் பண்றதுக்காக ஹீரோயினும் வராங்க. ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம செகண்ட் ஹீரோ அழகா நம்ம ஹீரோயினுக்கு ஃபிட் பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரூம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீ நிறைய சிடி பிளேயர் கேப்பியா, இது என்ன நிறைய சிடிஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுல இருந்து ஒரு சிடி எடுக்க. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஐடலோட சிடி. இந்த லேடி ரொம்ப அழகா பாடுவாங்க தெரியுமா, இவங்க வந்துட்டு உனக்கும் ஃபேனா, நீ அவங்களோட ஃபேனான்னு கேட்க, உடனே நம்ம செகண்ட் ஹீரோ இல்ல அவங்க என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்ற சீரியஸாவே வா எங்க அப்பாவுடைய மிகப்பெரிய எங்க அப்பா அவருடைய மிகப்பெரிய ஃபேன் தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. இந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அப்பா வந்து நீ வெளியே தான் வந்துட்டு பொண்ணுங்களோட சுத்திட்டு இருந்த, இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பொண்ணுங்களை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே நம்ம செகண்ட் ஹீரோ அவங்க அப்பாவை பார்த்து கடுப்பாகிறாரு, தயவு செஞ்சு இங்க வந்து என்னோட ரூமை விட்டு கிளம்புங்க, நான் தான் என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு உங்களை சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தயவு செஞ்சு மன்னிச்சுடே, எங்க அப்பா கொஞ்சம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்துட்டு ஓவரா டெம்பர் ஆவாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மாவுடைய சாங்கை கேட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க நீயும் ஹீரோவும் வந்துட்டு ஒரே குரூப்ல தானே மியூசிக் குரூப்ல இருந்தீங்க, எதுக்காக ரெண்டு பேருமே பிரிஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் ஒரே குரூப்ல தான் இருந்திருப்பாங்க, ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் ஹீரோ என்ன பண்ணிருப்பாரு செகண்ட் ஹீரோ கிட்ட நம்மளுடைய குரூப்பை வந்துட்டு பிரிக்க வேண்டிய நிலைமை வருது, நம்மளுடைய தனித்தனி லைஃபை நம்ம பாத்துக்கலாம்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ டே எனக்கு பாட்டுலாம் எழுத வராதுரா, ஜஸ்ட் நான் வயலின் மட்டும் தானே வாசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அது மட்டும் தானே தெரியும், நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன், என்னோட லைஃப் எப்படி ஆகுது, எங்க அப்பா கிட்ட எவ்வளவு சண்டை போட்டு நான் எங்க அம்மா வழியா தானே இந்த குரூப்ல வந்து சேர்ந்தேன், நீ என்னடா இப்படி சொல்றேன்னு கேட்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது, கண்டிப்பா இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ பாத்துக்கோ, என் லைஃபை நான் பாத்துக்கிறேன், நம்ம கான்ட்ராக்டை வந்து நம்ம கிழிச்சு போட்டுடலாம்னு சொல்ல, செகண்ட் ஹீரோக்கு செம கோவம் வருது. ஸோ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இது நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன சொல்ற உண்மையாவே வா அப்படின்னு கேட்க, செகண்ட் ஹீரோ ஆமா இன்னொரு ஒரு ஃபிளாஷ்பேக்கும் இருக்கு கேளுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு எதனாலப்பா இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய அம்மா போயிட்டு பேச போயிருக்காங்க. அப்பதான் செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ வந்துட்டு அவருடைய அதாவது செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருப்பாரு. இது நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறாங்க, ஓ அப்ப வந்துட்டு உங்க அப்பா கிட்ட இருந்து ஹீரோ பணத்தை வாங்கிட்டு அதனாலதான் உன்னோட குரூப்பை விட்டு பிரிஞ்சான், அதனால வந்துட்டு உங்க அப்பா வந்துட்டு சொல்லிதான் ஹீரோ இந்த மாதிரி பண்ணான்றனால தான் உங்க அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்கன்னு நீ சொல்றியான்னு கேட்க, செகண்ட் ஹீரோவும் ஆமா அவனாலதான் எங்க அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்ல, இப்போ உடனே ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அவன் அந்த அளவுக்கு ஒன்னும் கெட்டவன் கிடையாது, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அதனால தான் அவன் பக்கமா நீ பேசுறேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல நான் ஹீரோ வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டா இல்லனாலும் பட் ஆனா வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கண்டிப்பா இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன்னு சொல்ல, ஆனா நம்ம செகண்ட் ஹீரோ இல்லவே இல்ல, ஹீரோ வந்துட்டு நல்லவனே கிடையாது,
கிடையாது, அவனுக்கு சூட்டபிளா ஆகவே மாட்டான்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எதனால ஹீரோ வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கினான்னு சொல்லிட்டு குழப்பமாவே இருக்கு. ஹீரோ கூட இப்ப வெளியூர் போறாங்க இல்லையா, அந்த விஷயத்த ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப குஷியா வராங்க. என் கையில மட்டும் அடிப்பலன்னா நானும் உன் கூட வந்திருப்பேன்னு சொல்ல ஹீரோயினோட கை வந்துட்டு வலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா போனை பிடிச்சதுனால இப்ப திடீர்னு நம்ம ஹீரோயின் விழ போவ ஹீரோ வந்து கரெக்டா பிடிச்சதான். ஹீரோயினால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு பாவம். இப்ப ஹீரோ வந்துட்டு நாளைக்கு ரெடி ஆகணும்ல, போய் தூங்கு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. நாளைக்கு நான் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா நீ ஃப்ரீயா வந்துட்டு ஊரை சுத்தி பாருன்னு சொல்ல ஹீரோயின் செம குஷி ஆயிட்டாங்க. வாவ், நீ தான் என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஐடல், ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ ஆமா இப்ப நீ என்ன சொன்னன்னு கேட்க ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து குடுகுடுன்னு உள்ள ஓடிட. அதுக்கப்புறமா லொகேஷன்ல வந்து சேர்றாங்க. ஹீரோ ஷூட்டிங்க்கு கிளம்புறா. நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு இங்க பாரு போனை மட்டும் சுவிச் ஆஃப் பண்ணாத, எப்பயுமே நான் உன்னை கூப்பிடுவேன், அதனால பத்திரமா இரு ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் அதுக்கப்புறமா ஊர் சுத்த கிளம்புறாங்க. சோ நம்ம ஹீரோயின் செம்ம குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ லீவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள்ல சாக போறாங்க. சோ சாக போற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் இந்த ஊர் சுத்தத்துலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை காமிச்சு ஹீரோயின் வந்துட்டு மீன்கள் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துக்கிட்டு லேக் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுடைய மசில் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு பிடிக்க முடியாம கை தடுமாற போன் கீழே தண்ணியில விழுந்துட்டு ஹீரோ வெளியே பாக்குறான். செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு, நீ அம்பர்ல வச்சிருக்கல இல்லன்னா போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ மீட்டிங்க கூட அட்டெண்ட் பண்ணாம அதான் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா வெளியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். டைரக்டர் என்னப்பா வாப்பா நாளைக்கு ஷூட்டிங் இருக்குப்பா வாப்பான்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. மலையில செம்மையா நனைஞ்சிட்டு இருக்காங்க. போன் வேற வந்துட்டு இல்ல இல்லையா. அப்ப ஹீரோ என்ன பண்ணா அந்த ஷூட்டிங்கோட மீட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு கொடையை எடுத்துக்கிட்டு சுத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறான். எங்க பார்த்தாலும் ஹீரோயினை காணும். நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்ல வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு. லாஸ்டா நம்ம ஹீரோ கரெக்டா ஹீரோயினை கண்டுபிடிச்சு நீ இந்த மாதிரி வந்துட்டு ஏன் போன் எடுக்கவே இல்லை, எத்தனை தடவை உனக்கு போன் பண்ண வேண்டியது, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்ல ஹீரோயின் இல்ல என் போன் தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொல்ல ஹீரோ நான் மட்டும் வரலன்னா அப்ப நைட்டு ஃபுல்லா நீ இங்கே தான் இருந்தது பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சரிவா வந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிகி பேக் தூக்கிட்டு போறான். எதனால நம்ம ஹீரோயின் ஓடி வந்திருப்பாங்க, அவங்க காலில் அடிபட்டு இருக்கும். நினைச்சு பாருங்களேன் நம்ம ஐடன் நம்ம தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும். ஸோ எவ்வளவு பேர் வந்துட்டு இப்ப இமேஜினேஷன் பண்ணி பாக்குறீங்க பிடிஎஸ் நினைச்சு. சரி ஓகே வாங்க ரியாலிட்டிக்கு வாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ரூம் புக் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு ரூம் தான் புக் ஆயிருக்குது. ஹீரோயின் உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகாம இருக்கேன். ஆனா ஹீரோ வந்துட்டு அது எப்படி நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்குறதுன்னு கேட்க ஹீரோயின் பரவாயில்ல ஒரே வீட்டுல தங்குறோம், ஒரே ரூம்ல தங்கினா என்னவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போவ ஹீரோ சரி போய் குளின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ சட்டப்பட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட ஃபிளட் பண்ற மாதிரி நினைச்சு பார்க்க உடனே நம்ம ஹீரோ என்னமா இமேஜினேஷனா போய் குளி போ, மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க, உடனே உனக்கு சளி பிடிக்க போகுதுன்னு சொல்ல ஹீரோயின் குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட இமேஜினேஷன் மாதிரி ஹீரோ அதே மாதிரி உள்ள வந்து சட்டப்பட்டெல்லாம் அவுக்க ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க சட்டப்பட்டெல்லாம் அவுக்காதுன்னு சொல்ல ஹீரோ உடனே நான் குளிக்க வேணாமா, உன்னால நானும் சேர்ந்து மலையில் நனைஞ்சிட்டேன், போ போ முதல்ல குளி போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டவல் எடுத்து நம்ம ஹீரோயின் மேல போத்தி விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வர அப்படியே நைட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்களுடைய போன் தண்ணியில விழுந்ததுனால அவங்க அம்மாவுக்கு ஹீரோயினோட அதாவது ஹீரோடைய போன்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னோட இதுக்கு வந்துட்டேன் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல நீ இந்த மாதிரி ஹீரோ கூட இருக்கன்னு கேட்க இல்ல நான் எப்படி ஹீரோ கூட இருப்பேன், அவனுடைய வந்துட்டு போன்ல இருந்து கால் பண்ணியேன்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் போன் தொலைஞ்சு போச்சு, அதான் நான் ஹீரோடைய போனை வச்சிருக்கேன், என்னோட புது பாஸ் கூட வந்துட்டு இருக்காங்க, என் பாஸ் பக்கத்து ரூம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ரீலா விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அடி பாவி எப்படி எல்லாம் போய் சொல்றா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட என்னம்மா நான் உனக்கு புது பாஸா அப்படின்னு கேட்க நைட் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஃபால தான் படுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. இது ஹீரோ நோட் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து நீ வேணா பெட்ல வந்து படுத்துக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டதுதான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஐயோ நான் பெட்ல படுக்க போறடா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு எந்திரிச்சு வந்து பெட்ல படுத்துக்கிறாங்க. உடனே ஹீரோவும் சரி ஓகே நீ படுத்துக்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பரவாயில்ல ஹீரோ நம்ம லைஃப்ல வந்ததுல இருந்து சாக போற நமக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்குது, நீ லைஃப்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ பார்த்து அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினோட ஆசை எல்லாமே ஒன்னொன்னா நிறைவேறிட்டு இருக்கு. நல்ல ஒரு பணக்கார லைஃப் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. சோ அதனால ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்படி மறுநாள் காலைல விடியுது. ஹீரோ ஹீரோயினை ஷூட்டிங் கூட்டு வந்திருப்பான். ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை. ஷூட்டிங் இடத்துல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா ஹீரோ கூட நடிக்க இருக்கிற அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரல போல இருக்கு. ஹீரோ போயிட்டு டைரக்டர் போய் பாக்குறான். டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஷூட் இருக்குன்னு தெரியல ஏன் அந்த பொண்ணு வரலன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோ போயிட்டு என்னாச்சு டைரக்டர்னு கேட்க ஹீரோ கிட்ட விஷயத்த சொல்ல ஹீரோடைய இப்ப மேனேஜர் கால் பண்ணி டே மச்சான் இந்த மாதிரி உன் கூட நடிக்கிற பொண்ணை உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தாண்டா வந்துட்டு தடுத்து விட்டுட்டா, அவதான் உன் கூட நடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ அந்த பொண்ணை வந்துட்டு அதாவது நடிக்க போற அந்த ஹீரோயினை வந்துட்டு தடுத்து விட்டுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ உடனே அவ என் கூட நடிக்கிறானா கண்டிப்பா நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா டென்ஷன் ஆகுறேன். சோ
இப்ப ஹீரோ என்ன சொல்றா, ஹீரோயினை பாத்துக்கிட்டு எனக்கு ஒரு புது வந்துட்டு ஒரு ஆக்டர் ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்க, நீ எப்படியாவது ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணிடுன்னு சொல்ல. யாரா அந்த ஆக்டர்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்க, ஹீரோ உடனே ஹீரோயினோட பேரை சொன்னா, நான் அவ கூட தான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, போயிட்டு டைரக்டரையும் கன்வின்ஸ் பண்ணிட. இன்னொரு பக்கம் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ லபோதிபோன்னு கத்த ஆரம்பிக்கிறான். என்னாலாம் முடியாது, நான் எப்படி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன இருக்கு, அவளை விட நான் என்ன அழகுல கம்மி ஆயிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறான். டைரக்டர் வந்து இந்த பொண்ணு கூட தான் நீ நடிக்க போறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்ல. சரிமா நீ ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிட்டியான்னு கேட்க, ஹீரோயின் பெந்த முழிக்கிறாங்க. என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி முழிக்க. ஹீரோ என்ன சொல்றா, இந்த பொண்ணை நினைச்சுதான் நான் அந்த பாட்டே எழுதினேன், அது மட்டும் இல்லாம இவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரிஜினல் கப்பிள்ஸை வச்சு நம்ம சாங்ஸ் எடுக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு டைரக்டர் அங்க இருந்து கிளம்ப. இப்பதான் நம்ம ஹீரோ விஷயத்தையே சொல்லா, நீ என் கூட நடிக்க போறேன்னு சொல்ல. ஹீரோயின் ஐயோ என்னால முடியாது, எனக்கு அதெல்லாம் நடிக்கிறதுக்குலாம் தெரியாதுன்னு சொல்ல. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்ல. ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. போயிட்டு மேக்கப் பண்ணிட்டு வராங்க பாருங்க. ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல செம்ம ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு வாயை பழந்துகிட்டு எனக்கு இந்த வருஷம் அவார்டு கன்ஃபார்ம்டான்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறான். சோ நம்ம ஹீரோயின் கூட ஒரு கிஸ் சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. ஆனா நம்ம ஹீரோயினால முடியல. டைரக்டர் கத்துறாரு, எம்மா எமோஷனல் வெளியே கொண்டு வாமா, எமோஷனல் வெளியே கொண்டு வான்னு அங்க கத்திட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயினால முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம நர்வஸா இருக்கு. இப்ப ஹீரோவே என்ன பண்ணா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே அம்பர்ல எல்லாம் தூக்கி போட்டுட்டு கிஸ் பண்ண. அப்படியே ஷூட் செம்மையா நடந்து முடிக்குது. அதுக்கப்புறமா குட்டி குட்டி சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே பாட்டெல்லாம் பாடுற மாதிரி, அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு சுத்துற மாதிரியும், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பலூன்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறப்ப நம்ம ஹீரோ கண்ணத்துல கிஸ் கொடுக்குற மாதிரி, வாயில கிஸ் கொடுக்குற மாதிரின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சீனரியில வந்துட்டு ஷூட்டிங் எல்லாம் நடக்குது. ஹீரோயின் செம்ம குஷி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடியுது. நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிஸ்ஸினே நினைச்சு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் தூங்குற மாதிரி தூங்கி அந்த பக்கமா திரும்பி அவரும் அந்த கிஸ்ஸினை நினைச்சு பார்த்து ஹீரோயின் கிட்ட சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, இன்னைக்கு போனை தொலைச்சிட்டேன், நாளைக்கு என்னத்தை தொலைக்க போறேன்னு சொல்ல. ஹீரோயின் நானே தொலைஞ்சு போறேன்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை நான் உன்னை விட மாட்டேன் தொலையெடுத்துக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூடவே அவரும் ஊர் சுத்தத்துக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் நல்லா ஷாப்பிங் எல்லாம் பண்றாங்க. வெளியே வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு செம்ம என்ஜாயபிளா இருக்கு. நம்ம ஹீரோயினால ஒரு ஐஸ்கிரீம் கூட பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல தொப்புக்குடி நீ கீழே விழுந்துற. நம்ம ஹீரோ என்ன சின்ன பிள்ளை மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் கீழே விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து சோகமா போவ. ஹீரோ வேற ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க. ஹீரோயின் சந்தோஷமா வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து இதே மாதிரி நல்லா ஊர் சுத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கார்டன் ஏரியாவுக்கு போறாங்க. அந்த இடம் பார்க்கவே செம்ம அழகா இருக்கு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ஒரு விஷ் ட்ரீ கிட்ட போயிட்டு அவங்க விஷ் எல்லாம் எழுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏரி கரை கிட்ட போயிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் இப்ப சொல்றாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கல என்னோட ஐடல் உன் கூட நான் இந்த அளவுக்கு க்ளோஸா இருப்பேன், கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பேன், உன் கூட இந்த அளவுக்கு ஊர் சுத்துவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே ஏன் நினைச்சு பார்க்கல, ஏன் இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா, ஐடலா இருந்தா என்ன, நானும் ஒரு மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் உன்னாலதான் இந்த லிரிக்ஸ் எல்லாம் நான் எழுதுனேன்னு சொல்ல. ஹீரோயின் செம்ம குஷி ஆயிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் மட்டும் இல்லைன்னா நீ வேற யார் கூட இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்க. ஹீரோ உடனே நான் யார் கூட இருந்திருப்பேன்னு சொல்ல. ஹீரோயின் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய பேரை சொல்ல. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவனை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியணும், உங்க ரெண்டு பேரும் எதனால பிரிஞ்சுங்க, ஏதாவது டீட்டெயில் சொல்ல முடியுமான்னு கேட்க. ஹீரோ இல்ல என்னால இப்போதைக்கு அதை எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. இந்த நேரத்துல பார்த்து ஹீரோக்கு பலமா வயிறு வலிக்குது. ஹீரோயின் பதறி அடிச்சு போய் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டதுனால அவனுக்கு ஒத்துக்கலபில் இருக்கு, ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ண சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக போவா. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பெட் இருக்கு. பக்கத்துல ஒரு பெட் காலியா இருக்கு. நர்ஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ சரி ஓகே நீ இங்க இருந்து வந்துட்டு கஷ்டப்பட தேவையில்ல, நீ வந்துட்டு ரூமுக்கு போன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படி போவாங்க, நான் எப்படி உன்னை தனியா விட்டு போறது, அதெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்ல. சரி பக்கத்து பெட்லயாவது போய் படுன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பெட்லயே தலை வச்சு படுத்துக்க. நைட் எல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பிளஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். டாடா பை, see you.